வணக்கம் மக்களே. வடலண்டன் ஆஸ்ட்ரல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜமீன் கோட்டைன்னு ஒரு பேய் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பேய் படத்தெல்லாம் இந்த இப்ப இருக்கிற பசங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அந்த பேய் படம் தான் அப்படியே பார்த்தாலே ஒரு மாரி மெகா டெரரா இருக்கும். ஒரு பாட்டி அப்படி மாறும், கார் மேல இருந்து மாறுது. இது எல்லாமே சீப் கிரிஞ்சி டாக்டிக்ஸா தான் இருக்கும். ஒரு மாரி எப்படி சொல்றது? அ இதுவா சீஸியா இருக்கும் எல்லாமே. ஆனா அந்த படத்த பார்க்கறது தான் இருக்கிறதுலயே மொரட்டுத்தனமான பயமா இருக்கும் பேய் படத்துல. அதே மாரி ஒரு கோட்டை தான் இந்த புதுக்கோட்டை. புதுக்கோட்டைய போட்டு அடிச்சு பொளந்து 2-1ன்னு அவங்க வீட்ல அவங்களோட ட்ரீட்மெண்ட் அவங்க வீட்ல போய் அவங்களுக்கே குடுத்து 2-1ன்னு எடுத்தோம் ஒரு வின்னு. இந்த வின்னுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த வின்னோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். திஸ் எபிசோட் ஆஃப் வடலண்டன் ஆஸ்ட்ரல் தமிழ் பாட்காஸ்ட். எபிசோட்ல என் கூட இன்னைக்கு ரிவ்யூ பண்றதுக்கு ஹேமந்த் மற்றும் விஜய் இருக்காங்க. விஜய் எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரான். அவனை கூட்டு வந்துங்கிறது ஒரு பெரிய அக்கப்போரா இருந்துச்சு. கடைசியில இந்த கேம் இவன் வந்தாதான் இவன் இறங்கினாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கேம் இவனை கூட்டு வந்திருக்கோம். சோ வணக்கம் ஹேமந்த் அண்ட் விஜய், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் ப்ரோ. ஜமீன் கோட்டை எல்லாம் இதுல இழுத்தது ரொம்ப அநியாயம் சொல்றேன். அப்புறம் மைண்ட் திடீர்னு கோட்டை ஜமீன் கோட்டை புதுக்கோட்டை எப்படியாச்சும் ஒண்ணு போட்டு விட்டுலாம். நான்லாம் லீவ் போட்டு அந்த படம் பார்த்தேன் தெரியுமா, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு. நான்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன். அதேதான் நம்மளுக்கு லிட்டரலி நியூ காசில் அந்த படம் மாதிரிதான் இருந்திருக்கானுங்க இவ்வளவு வருஷமா. எப்ப போனாலும் சேதாரம் இருக்கும், எப்ப போனாலும் அடி விழும், ஒரு டிசிஷன் நம்ம சைட்ல போவாது. பாக்குறதே ஒரு மாதிரி கொடூரமான பேய் படம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த கொடூர பேய் படம் நம்மளும் அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்ச மாதிரியான ஒரு கேம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கடைசி 5 வருஷத்துல அங்க போயிட்டு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நான் பாக்கல. ஏன்னா மெயினா ஒரு விஷயம், வி ஒன் தேர். பட் ஆனா அங்க வின் பண்ணது நம்ம அந்த கேம் நல்லாலாம் விளையாடல. 2-0 ஜெயிப்போம் ஒரு கேம். நல்லாலாம் விளையாடாம தான் ஜெயிச்சோம். இந்த கேம் நம்ம டிசர்வ் டு வின். we were 100% better than them. அந்த ஒரு கேம் தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எபிசோட்ல நம்மளுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. வாய் வாக்கிலே டாக்கிள் பறக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு கேம். அது அந்த மாதிரியான கேம் தான் இது. ஸோ பேசுறதுக்கு நிறைய இருக்கு. பட் எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி மிக்க நன்றி மக்களே. பல பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. டூ கண்டினியூ தட். ரோட் டு 3000ல போயிட்டு இருக்கோம். நம்ம 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ங்கிற மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு 10 பேரா சேர்றாங்க. பட் பரவாயில்ல, நம்ம 10 பேரா சேர்த்து 3000 பேருக்கு போவோம். அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியுமா, உங்களுக்கு புதுசா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கான் யூடியூப்ல. நம்ம ஊரெல்லாம் இங்க ரிலீஸ் ஆகல அது. ஆனா யூடியூப் வீடியோ பார்த்தா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குமா, அந்த ஹைப்பை பிரஸ் பண்ணலாமா, வாரத்துக்கு ஒரு 3 தடவை பண்ணலாமா. அந்த மாதிரி ஏதோ ஃபீச்சர் இருக்கு போல் இருக்கு. இந்தியால இருக்கிற மக்களே, ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கு, மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இப்படி எல்லாம் ஆப் யூசர்ஸ் இருக்கலாம் நினைக்கிறேன் ப்ரோ. நான் பிரேவ் ப்ரௌசர்ல தான் இப்ப யூடியூப் யூஸ் பண்றேன். நான் அட்வர்டைஸ்மென்ட் இல்லாம பார்க்கணும். சோ ப்ரௌசர்ல இருக்குமான்னு தெரியல. மேபி ஆப் யூசர்ஸ் இருக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, நான் ஆப் தான் யூஸ் பண்றேன். அப்படிலாம் ஒண்ணும் தெரியல இங்க எனக்கு. நம்ம சைடு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகலடா. ப்ராப்ளி நம்ம நீ இந்தியால ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு அதுதானே முக்கியம். இந்தியால ரிலீஸ் ஆச்சுன்னா உங்க கையில ஹைப் இருக்கு, ஹைப் பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ எஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, கூடவே ஹைப்பையும் பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. விஜய், நீ தான் வந்திருக்க. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஸ்டார்டிங் லைன் அப்ப பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அப்படியே ஸ்டார்டிங் லைன் அப்ப அங்க இருந்து பேச முடியலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஸ்டார்டிங் லைனுக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிக்கும் எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நியூ கேசல் அப்படின்னு எடுத்தோடனே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, வெங்கர் டைம்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் டீம்ஸ் கிட்ட ஆடுறதுன்றதே ஒரு ப்ராப்ளமான விஷயம் தான் நம்ம ஆர்சனலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளோட சில்கியா ஆடுவோம், ஸ்கில்ஃபுல்லா ஆடுவோம், அதெல்லாம் அதை எதிர்த்து வர்ற டீமை நம்மளால அட்டாக் பண்ணிட முடியும். இல்ல ஒரு லோ பிளாக கூட சில டைம் அட்டாக் பண்ணிட முடியும். ஆனா பிரச்சனை எப்போனா, இந்த மாதிரி பிசிக்கல் டீம்ஸ் ஆடும்போது தான் நமக்கு நிறைய பிரச்சனை வரும். அது நம்மளோட ட்ரெடிஷ்னலாவே இது நம்மளோட ப்ராப்ளம். ரொம்ப சின்ன மிட்ஃபீல்டர்ஸ் வச்சிருப்போம், சின்ன டிஃபெண்டர்ஸ் வச்சிருப்போம், அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் கடாமடு மாதிரி இறக்கி வாடா அப்படின்ற மாதிரி இறக்கி வச்சிருக்கோம். பட் இருந்தாலுமே அந்த நியூ கேசல்னு போகும்போது அது அந்த பிசிக்காலிட்டி ஒண்ணு, அந்த டர்ட்டினஸ் 2. நியூ கேசல் அந்த சிட்டியா பாத்தீங்கன்னா கூட வேற கிளப் எல்லாம் இல்லாத ஒரு சிட்டி. அதாவது இப்போ மான்செஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா மான்செஸ்டர் சிட்டி யுனைடெட் 2ஆ பிரிஞ்சிரும். நார்த் லண்டன் எடுத்தோம்னா ஆர்சனல், டாட்னம் அப்படின்னு 2ஆ பிரிஞ்சிரும். ஆனா நியூ கேசல் மட்டும்தான், அங்க வேற ஃபேன்ஸே கிடையாது. அதனால மொத்த சிட்டியே ஒரு பயங்கரமான ஒரு இதுல இருப்பாங்க. அதுலயும் என்னன்னு தெரியல, இப்போ ஒரு கடந்த சில வருஷங்களா ஆர்சனல் நியூ கேசல் ஒரு போர் மாதிரி தான் இருந்தது.
அப்படின்னும் போது அந்த தாட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் லைன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யோசிச்சது சாலிபாவை இறக்கிருக்கலாமோ மாஸ்கியோராக்கு பதிலா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப அது நெகட்டிவா தோணல. ஐயோ மாஸ்கியோரா இருக்கானே அப்படின்ற பயம்லாம் இல்ல. பட் என்னன்னா சலீபா இருந்திருக்கலாமோ, அதான் ரெடியா தானே இருக்கிறான், ஏன் இறக்கல அப்படின்ற ஒரு எனக்கு என்னமோ இந்த கேமுக்கு ஓகே நம்ம சலிபாவும் ரெஸ்ட் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் இசாக்குங்கிற ஒரு த்ரெட் இல்லல்ல. யூசுவலா வந்துட்டு அந்த இசாக்குங்கிறவன் ஒரு டாப் பிளேயர். அவன் தான் நம்ம டிஃபெண்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம டிஃபெண்டர்ஸ்க்கு பிரச்சனை கொடுத்தது லீக்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தான். ஆலண்ட கூட we were able to negate. இவனை நம்மளால நெகேட் பண்ண முடியாத ஒரு பிளேயர் இவன் தான். நான் அதுதான் நினைச்சேன். அதனாலதான் வந்து ஓகே ஒரு சான்ஸ் எடுக்கலாம்னு எடுத்தாங்க. சாரி. அது தவிர வந்து இப்ப புதுசா வந்து அந்த ஆர்டேட்டா வந்து இந்த டேர்ம் யூஸ் பண்றான்ல, ஸ்டார்டர்ஸ் வெர்சஸ் ஃபினிஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்ன்றது யூஸ் பண்ணாம, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 2 கொஸ்டின் தான் வந்தது. ஒன்னு ஏன் சாலிபா ஸ்டார்ட் பண்ணல, இன்னொன்னு வந்து ஈதன் எங்க அப்படின்ற 2 கொஸ்டின் மட்டும் தான் இருந்ததே தவிர மற்றபடி நோ கொஸ்டின்ஸ். எஸ்ஏ நம்பர் 10 இவங்க 2 பேரையும் மிட்ஃபீல்ட்ல போட்டது. ஏன்னா அந்த மிட்ஃபீல்ட் நெகேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பவர் ஹவுஸ் வேணும் அப்படின்றதுனால அவங்க 2 பேரும் மிட்ஃபீல்ட் போட்டது. வேற எந்த இடத்துலயுமே கொஸ்டின் இல்ல. ட்ரொசார்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ட்ரொசார்ட் கேன் டிரா ஃபவுல்ஸ். இந்த மாதிரி பிசிக்கல் மெரினோ ஸ்டார்ட் பண்ணுவான்னு எதிர்பார்த்தியா? அங்க ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருந்துச்சா? இல்ல 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 மெரினோலாம் ஸ்டார்ட் பண்ணுவான்லாம் எதிர்பார்க்கல. மெரினோ ஸ்டார்ட் பண்ணிருந்தா கொந்தளிச்சிருக்கணும். மெரினோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தா வந்து பிரச்சனைகள் வேற மாதிரி மாறி இருக்கும். அதனால அதெல்லாம் யோசிக்கல. ட்ரொசார்ட் ஸ்டார்ட் பண்ணுவான்றது எனக்கு ஓரளவுக்கு ஒரு இது இருந்தது. அது சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ட்ரொசார்ட் வந்து நிறைய அண்டர் ரேட்டட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பென் ஒயிட் வந்து ஒரு மாதிரி வம்பிழுக்கிற டைப்னா ட்ரொசார்ட் இன்னொரு மாதிரி வம்பிழுக்கிற டைப். டக்குன்னு ஒரு 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 மூவ் பண்ணிட்டு அதுல வந்து வெறுப்பேத்திடுவான் டிஃபெண்டரை. தேவையில்லாம ஏன்டா என்ன வந்து இப்படி அசிங்கப்படுத்துற அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுவான். என்ன சொல்றேன் புரியுது. லைக் ஒரு மாதிரி அவன் கேம் பிளே வச்சே வந்து அவனை வந்துட்டு டேய் நீ இவ்வளவுதான்டாங்கிற ஒரு நட்மேக் பண்ணி காட்டுவான், இல்ல ஒரு டம்மி பண்ணி காட்டுவான். பண்ணோடனே வந்து அந்த டிஃபெண்டருக்கு வந்து ஒரு வெறி ஆகும். ஏன்னா அது வந்து நார்மலான மூவா இருக்கும். ஆனா அந்த டைம்ல அது பண்றதுக்கான அந்த எஃபர்ட் வந்து ஃபுல்லா காட்டும். அதனால கேம் வந்து பெர்ஃபெக்ட்லி செட்டப் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே. அப்சல்யூட்லி. அது வந்து பிகினிங்ல இருந்தே பெர்ஃபெக்ட்லி செட்டப் ஆன கேம் தான் அது. ஹேமந்த், உன்னுடைய முதல் கருத்து. வந்து ட்ரொசார்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்றப்ப வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம பேசுறது ட்ரொசார்டை பத்தி பேசுறோம், மெரினோவை பத்தி பேசுறோங்கிறது அது வந்து ஹேட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது வந்து அப்படி கிடையாது. அது ஆக்சுவலா இது இட்ஸ் நாட் லைக் நாங்க வந்து ட்ரொசார்ட் விளையாட வேணாம்னு நினைக்கிறதோ இல்லாட்டி அப்படி இல்ல. நீ ஒரு காம்பினேஷன் போடுறப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே காம்பினேஷன்ல இருக்கக்கூடாது மட்டும் தான் சொல்றோம். இப்ப இந்த ட்ரொசார்ட் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மிட்ஃபீல்ட் அதுக்கு தேவையான ஆட்கள் இருந்தாங்க. இதே நீ ட்ரொசார்டு மெரினோவையும் போட்டு கூட ரைஸ் சுப்பிமெண்டியும் போட்டேன்னா இங்க இருந்து என்ன வெளியே வர போகுது? அதுதானே எல்லாருக்குமே வந்து ஒரு வரியா வருது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ட்ரொசார்ட்னால நம்ம ராட்டில் ஆயிட்டோம்னு வச்சுக்கலாம். இல்ல ட்ரொசார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு ஓகே தான். இருக்கிற ஆட்களை வச்சு நம்ம இப்படி விளையாடணும்னா இப்படிதான் விளையாடணும். அது கரெக்டா தான் விளையாடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா மார்டினெல்லியே செகண்ட் ஹாஃப்ல அவங்க வந்து பிரேக் பண்றதுக்கு கூட்டு வந்தாங்க. அதெல்லாம் பெர்ஃபெக்ட் தான். தி ப்ராப்ளம் இஸ் இந்த பீப்புள் யார நீயே ஃபினிஷர்ஸ்னு ரேட் பண்றியோ அவங்க கேம் ஸ்டார்டர்ஸா வந்து அவங்க ஒரு காம்பினேஷனா விளையாடுறப்ப கேம் நவுற மாட்டேங்குது. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. சோ அதுலதான் வந்து ஒரு இஷ்யூ வருது. சாரி ஹேமந்த். எனக்கு அதான் ப்ரோ, போன வாரமே நம்ம பேசியிருப்போம். மெரினோலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நான் துண்டை போட்டிருப்பேன், நேரம் வெள்ளை துண்டை போட்டிருப்பேன் நான். ஓகே லீக் நீங்கள் பார்த்துக்கோங்க லிவர்பூல் அப்படின்னு. ஆனால் அங்கேயே நான் ஹாப்பி தான். எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணதே நம்பர் 10 எனக்கு ஹாப்பி தான். நீங்கள் லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் சலிபா ஓடிகார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. ஓடிகார்ட் ஃபுல் ஃபிட்னஸ்லாம் 90 மினிட்ஸ் இந்த மேட்ச் ஆடிருப்பான், சலிபாவும் ஆடிருப்பான். இந்த சீசன் நமக்கு அதுதான் அட்வான்டேஜ். மஸ்கேராவை நம்பி இறக்க முடியுது, எஸ்ஏவை நம்பி இறக்கலாம் நம்பர் 10. அதுதான் எல்லாருக்குமே காண்டே. எமிரேட்ஸ்ல எஸ்ஏ இறக்காது தான் மேன் சிட்டியோட நம்ம ஃபேன் பேஸ் எல்லாருக்குமே காண்டே. ஸோ இங்கே அதை பண்ணலை. ஸோ அது ஓகே. ட்ரொசார்டு மார்டினெல்லி யார் ஸ்டார்ட் பண்ணி யார் பெஞ்சில் வந்தாலும் ஓகே தான் ப்ரோ எனக்கு. ஸோ அந்த காம்பினேஷனில் வந்து அதான் நம்ம ட்விட்டரில் நம்ம கிளட்ச் வேர்ட்ஸ் ப்ரோ போட்டிருந்தார்ல, ட்ரொசார்ட் ஸ்டார்ட்ஸ் ஹீ ஷீட், மார்டினெல்லி பிளேஸ் பெட்டர், மார்டினெல்லி ஸ்டார்ட்ஸ் ஹீ ஷீட், ட்ரொசார்ட் பிளேஸ் பெட்டர். அந்த மாதிரி தான் அந்த காம்போ. ஆனால் வந்து மிச்சபடி லைனப்ல எந்த இதுவும் இல்லை. எனக்கு வந்து மஸ்கேரா வந்து வோல்டமார்டோடலாம் சண்டை செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அந்த பயம் எனக்கு கிடையாது. ஏன்னா அவன் ஆன்ஃபீல்டே பார்த்துட்டு வந்துட்டான், சென்ட் ஜேம்ஸ் பார்க் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். மிச்சபடி அதான் ப்ரோ, லைனப்ல எவ்ரிபடி பிக்ஸ் தெம்செல்ஸ் தான் நமக்கு. அந்த லைனப்ல எனக்கு நீ சொன்ன மாதிரி எனக்கு பிரச்சனை எதுவுமே தெரியல. நம்ம கிட்ட வந்து இருக்கிற ஆட்கள், நான் சொன்ன மாதிரி இருக்கிற ஆட்களை வச்சுட்டு எவ்வளவு மேக்சிமம் நம்மளால வெளியே எடுக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கேம்
டோனுங்கிறது வந்து முதல் 30 செகண்ட்லயே தெரிஞ்சிச்சு. நம்ம சாக்கா வந்து பால் எடுத்துன்னு போடுறான். எனக்கு அதான் அவன் பால் எடுத்துட்டு வரான். ஜோலின்டன் எங்க இருந்தோ வந்து இப்படி ஒரு டேக்கிள் போட்டான். எல்லாரோட ரியாக்ஷனுமே டேய் இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகலடா அதுக்குள்ளேயாடா அப்படிதான் இருந்துச்சு. எல்லாரோட ரியாக்ஷனுமே டேய் லெட் த கேம் பிளே, கொஞ்சமாச்சும் விளையாட விட்டோன்னு. ஹேமந்த் இது வந்து எதிர்பார்த்ததுதான் இல்ல இந்த கேம் நம்மளுக்கு நியூகாசில் இருந்து மொத்தமா. அதெல்லாம் எல்லோ கார்டு ப்ரோ. அது இவனுங்க வந்து என்ன கொடுக்க சொல்றானுங்க, மாட்டாங்க. நியூ கேசில் பிசிக்கல் டீம்னா நான் இஷ்ட டேஷுக்கு போட்டு அடிக்கலாமா, டக்குன்னு எனக்கு வார்த்தை வருது, சாரி. அது போட்டு அவன் அடிச்சுட்டு அவன் வந்து ஓகே நாங்க பிசிக்கல் டீம் அப்பனா சரி, நம்ம கூட எல்லாரும் நம்மளும் அஜெண்டா பரப்பலாம். ஆர்சனல் ஆல்சோ பிசிக்கல் டீம், வரவன் போறவன்லாம் போட்டு அடிச்சு உதைக்கலாம் எல்லாருமே. அது உண்மையிலே எனக்கு அதாவது அந்த டேக்கிள் அவன் பாலுக்கு போகவே இல்லை ப்ரோ. இல்ல முட்டிக்கு அவன் மேல பாய் அடிக்கிறான். போயிருக்கவே முடியாது அந்த டேக்கிளுக்கு. அதான் ஆமா. மேட்டர். சோ அதெல்லாம் எப்படி எல்லோ கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. எல்லா கார்டை விட ஃபவுலே கொடுக்கல அதுக்கு. அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு இல்ல வார்னிங்கே கொடுக்கலையே. கூப்பிட்டு ஏதாவது வார்ன் பண்ணல, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங்னாவது கொடுக்கணும்ல. நீ எல்லா கேம்லயும் கதை விடுவானுங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மினிட், அதனால கொஞ்சம் லீனியன்ட்டா இருப்பாங்க அப்படின்னுவானுங்க. ஆனா அந்த லீனியன்சிக்கு ஒரு வார்னிங் கொடு அட்லீஸ்ட். ஏதாவது பண்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரெஃப். ஜோலிங்டன்லாம் சரியான தக்கு, அவனுக்குலாம் வேற ஒரு இழவும் தெரியாது. இங்கதான் ப்ரோ ரெஃப்ரி மேல காண்டே. ஜோலிங்டன் எல்லோ கார்டு வாங்குவான் எதுக்கு தெரியுமா? ஃப்ரீ கிக் நம்ம எடுக்கும்போது பால வெள்ள தள்ளி விட்டு எல்லோ கார்டு கொடுப்பான். அதை பார்த்துட்டு சிரிக்கிறது இல்ல, அவன் கை தட்டுவான், கை தட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர்னுவான். அதுக்கே நீ 2வது எல்லோ கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கணும். அந்த நாயெல்லாம் உள்ள உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதான். ஆனா வந்து அந்த பிசிக்காலிட்டி பார், அதான் இது வந்து எப்படி சொல்ல, ஓ நியூ கேசலா அவன் 4 பேரை போட்டு அடிப்பானுங்கப்பா, வெல்கம் டு பிரீமியர் லீக் அப்படின்னு இவனுங்களா அந்த பார் நியூ கேசலுக்கு மட்டும் வேற ஒரு பார் செட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இது புரிஞ்சதே இல்ல. அது எப்படி ஓகே ஆமா நியூ கேசல் போறோம்னா ஃபேன்ஸ் கத்துவாங்க, அது பண்ணுவாங்க, அவங்களும் பயங்கர பிசிக்கலா ஆள் அடிப்பாங்க, ஆனா நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி இது கேட்டா எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆள் அடிக்கிறாங்க கேட்டாங்க. டேய் என்னடா இது கேட்டா அடுத்தது விட்டா 1970s எவனோ ஒருத்த வேற என்ன பண்ணா 1940s அந்த லெவலுக்கு போயிடுவாங்க போல இருக்கு. இப்ப என்னடா நடக்குது, வருஷம் நீங்க ஒவ்வொரு கேமுக்கு நம்ம கேம் மட்டும் இல்ல எல்லா டீமுக்குமே அது கஷ்டமா தான் இருக்காங்க. அதுதான் இப்போ ரெஃப்ரி டெசிஷன்ஸ் பத்தி பேசணும்னா உடனே லிவர்பூல் ஃபேன்ஸ் கொண்டு வருவானுங்க. நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்ஃபீல்ட்ல வந்து ஓடேகார்டு இது பண்ணும்போது நீங்க கம்முன்னு தானே இருந்தீங்க அப்படின்னு. டேய் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீ கொண்டு வரனா அப்ப இப்போ உனக்கு விஷயம் இல்லன்னு அர்த்தம்டா அப்படிங்கிற மாதிரிதான். ரெஃப்ரி அத தாண்டி வந்து ஒரு என்ன சொல்றது மென்டாலிட்டியாவே அதை செட் பண்ணிடுவானுங்க. காமெண்டேட்டர்ஸ் எல்லாம் கூட கதை விடுவானுங்க, இப்படிதான் வெல்கம் டு இது அப்படின்னுவானுங்க. என்ன வெல்கம் டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதான் அந்த பார் அவனுங்க செட் பண்ணிட்டானுங்க. ஆனா நம்ம கிட்ட பிசிக்காலிட்டி மேட்ச் பண்ண ஆளுங்க இருந்தானுங்க ப்ரோ. ரைஸ் ஆகட்டும், ஜூபிமெண்டியே நல்லா இது பண்ணா. நேற்று கேப்ரியல் கூட அந்த கோல் விட்ட பிறகு ஓல்ட மாட்ட அடிச்சது எனக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் நியூ கேஸ்லாம் அடிக்கலாம், தப்பே கிடையாது. எக்ஸாக்ட்லி எனக்கெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. வாய்க்குள்ள விட்டு ஒரு குழப்பலாம் பாரு, எனக்கெல்லாம் செம்ம சந்தோஷமா இருந்துச்சு. வருஷம் நீங்க என்ன பண்றீங்க, நான் ஸ்போர்ட்டிவா பேசுறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வந்து அது பேர் என்னது, அவங்க பேசுவான் அவனுங்க அப்படி ஆடுற டீம் தான் அவனுங்க. சோ இஃப் சம்படி அப்படி ஆடலாம். அதுக்கப்புறம் பூஜ்ஜில வந்து இவன் ஜமால்ல ஜோக்கரஸ் பூஜ்ஜில சப்பாத்தி பாஸ்ட். ஆமா. சோ அந்த மாதிரி அவனுங்க ஆடும்போது நம்ம அந்த மாதிரி ஆடுறது தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ அப்சல்யூட்லி எனக்கு வோல்டமோட் சொல்றதெல்லாம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அப்ப ட்ரைனிங்ல இவங்க மூஞ்சி எல்லாம் போட்டு குழப்பவே இல்லையா ஒரு தடவை கூட, உன் கால்ல எல்லாம் பறந்து வந்து டேக்கிள் எல்லாம் போடலையா, இதெல்லாம் சாதாரணமா இவங்க பண்றதாச்சேரா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இல்லையா இந்த ரெஃபரிங் இதெல்லாம் தாண்டி நம்ம விளையாடின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதாவது வந்து நம்ம வந்து இந்த கேமுக்கு நம்ம அவங்க நசன்னு அவங்க வந்து காம்பாக்டா இருப்பானுங்க, அவங்க இப்படிதான் பண்ணுவானுங்க, நம்மள விளையாட விட மாட்டானுங்க கண்டிப்பா மிட் பிளாக் போட்டுட்டு, நம்ம போக முடியாதுன்னு தெரிஞ்சப்போ நம்ம வந்து இந்த தட்டி விளையாடுறதுங்கிற ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த பதம் பாக்குறது, ஆப்போசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து கண்டினியூஸா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. விஜய் ஃபர்ஸ்ட் 30 minutes குட் ஃபுட்பால், சூப்பர் ஃபுட்பால். அது வந்து குட் ஃபுட்பால்லாம் சொல்லக்கூடாது, அதோட இது என்ன சொல்றது, பெர்ஃபெக்ட் செட்டப் ஃபார் பெர்ஃபெக்ட் இந்த டீமுக்கு எப்படி ஆடணும் அப்படின்றத வந்து ஏற்கனவே எழுதி வச்சுட்டு வந்து இப்படி விளையாடுங்கடா அப்படின்னா அப்படியே விளையாண்ட மாதிரி இருந்தது. எசேவோட கிரியேட்டிவிட்டி அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ எனக்கு அதுல கொஸ்டின்ஸே வர ஆரம்பிச்சு. இன்னும் கேட்டீங்கன்னா ஜோக்கரஸ் வந்து இந்த கேம்ல ஆடினது ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் கேம் ஸ்டில் நவ். probably his best game. ஆமா. அண்ட்
அதாவது ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் கேம் நான் ஏன் சொல்றேன்னா, அவன் ஸ்போர்ட்டிங்ல ஆடும்போது பார்த்த கேம்ஸும் சேர்த்தே நான் சொல்றேன். இந்த சிட்டியோட சேர்த்து அவன் ஒரு ஹேட்ரிக் அடிப்பான். அந்த கேமோட சேர்த்தே நான் வந்து இந்த கேம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க 3 அதாவது டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி கேம் 3 சென்டர் பேக் 3 பேருமே மலமாடுங்க. ஸ்டார்டிங் ஆஃப் தி கேம்ல 2 சென்டர் பேக் 2 பேரும் ஆள் அடிக்கிறது மட்டும் தான் குறியா இருந்தானுங்க. அவங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ற ஒரே பிளேயரா இவன் தான் இருந்தான். ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்றது, அதாவது பால ஹோல்ட் அப் பிளேயும் சூப்பரா இருந்தது, ஆஃப் த பால் ரன்னும் கரெக்டா இருந்தது, லிங்க் அப் வித் எசேவும் சூப்பரா இருந்தது. அதனால தான் எனக்கு யோசனை வருது, இப்போ இனிமேட்டு இப்போ ஓடேகார்ட் பேக் டு ஃபிட்னஸ் வந்தாலுமே எசே மாதிரி ஒரு பிளே வேணும் ஜோக்கரஸ்க்கு, சம்மன் ஹூ கம்ஸ் க்ளோசர் டு ஹிம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்தது. அது கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு பயங்கர அண்டர் ரேட்டட், அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம பேசும்போது பயங்கர அண்டர் ரேட்டட் யாருன்னா டிம்பர். ப்ராபப்ளி பெஸ்ட் ரைட் பேக் இந்த லீக் அவன் தான், பேச்சே கிடையாது. பெஸ்ட் ஃபுல் பேக் இந்த ஒரு லீக். சீக்வென்ஸ்ல அந்த ரெண்டு கம்யூனிட்டிகளையும் அப்படியே முதல்ல ஜோலின்டனை படுக்க போட்டு எனக்கெல்லாம் அப்படியே நம்ம ஜெயிக்கிறோம் இந்த மேட்ச் எனக்கு அப்பதான் தோணுச்சு. இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் ஜெயிக்க போறோம் அப்படின்னு. அதான் சொல்றேன், போத் அதாவது இந்த இதுல பாகுபலியில சொல்ற மாதிரி தடுத்து கொண்டே வந்து இதுவும் பண்ணணும், அஃபென்சிவும் ஆடணும், டிஃபென்ஸ் ஆடிட்டே அஃபென்ஸ் ஆடணும்ன்ற மாதிரி டிஃபென்சிவாவும் நம்ம வந்து அந்த அதாவது ரைஸோட டிராப் பேக்கா இருக்கட்டும், இல்ல ஜுபிமெண்டி பால ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த இதுவும் கரெக்டா நடக்குது. அதே டைம்ல ஃபார்வர்ட்ஸா நம்ம மூவ் பண்ணும்போது சாக்காவோட பிளே, விங் பிளேவும் இருக்கு, த்ரூ த மிடில் பால் போகுது. ரொம்ப எவ்வளவு காலம் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் பால் போய் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படி போயிட்டு அங்க இருந்து இங்க வந்து அப்படிதானே வரும், என்னடா திடீர்னு நடுவுல எல்லாம் பால் போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுதான் சொல்றேன், அதுலயே வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கோல் ஸ்கோர் பண்ணிருக்கணும். நமக்கு எதிரான மட்டும் ஆடுவானுங்க இந்த கோல் கீப்பர்ஸ். இவனா மாதிரி மேனுவல் நோயர் மாதிரி மாறி எல்லாத்தையும் எல்லா ரிஃப்ளெக்ஸ்ல டே உனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதேடா, எங்க இருந்தா கத்துக்கிட்டு வர எங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் ஒரு போஸ்ட் அடிக்கிறது, அது தவிர வந்து இந்த எசேவோட மிஸ், அது மிஸ்லாம் சொல்ல முடியாது, சேவ் தான். சாக்காவோட ஒண்ணு சேவ், அதுக்கப்புறம் வந்து ட்ரொசார்டு ஒரு ஷாட் எடுப்பான், எல்லாமே அந்த பெனல்டி கால். அதாவது அந்த 30 மினிட்ஸ்ல ஃபுல் ஆக்ஷன் பேக்டு, பாய்ஸ் நல்லா மாட்டிருக்கானுங்க வாங்க அப்படின்ற. ஆனா எக்ஸைட்டிங்கா இருந்தது, அதாவது பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஸ்டாட்ஸா எடுத்து பார்த்தோம்னாலே ஆர்சனலோட சான்ஸ் கிரியேஷன் வந்து இயர் ஆன் இயர் 22-23 அப்புறம் வந்து குறைஞ்சிட்டே வர மாதிரி தான் தெரியும். அதுலயும் மெயினா வந்து த்ரூ ஓபன் பிளே ப்ரோக்ரஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு கேம் வந்து அந்த ஸ்டார்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே உல்டா பண்ண மாதிரி ஆச்சு. சூப்பரா பண்ணா ஓபன் பிளேல, இதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. அந்த ஒரு மிட்ஃபீல்ட பீட் பண்றதுங்கிறது ஈஸி கிடையாது. ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கு வந்து இவ்வளவு கேம் நம்ம பாக்குறப்பவே அவங்க சைட்ல இருந்து கேம் கண்ட்ரோல் பண்றதே கியூமரஸ் தான். ஆமா, அந்த 3 பேரை மடக்கி போட்டு அடிச்சதுங்கிறது செம்மையா நினைச்சிட்டேன். இந்த கேம்ல குமரஸ் ஆடினான்றதே உங்க யாருக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எனக்கு எப்ப தெரிஞ்சிச்சு, ரெண்டு இடத்துல தெரிஞ்சிச்சு. ஒண்ணு வந்து டிம்பர் கிட்ட அடி வாங்கினப்ப தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோல் போடுறதுக்கு சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஒரு டாக்கிள் பண்ணி வந்துட்டு கிரௌட் கிட்ட கத்துவோம் அப்படிம்பா. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மத்தபடி எனக்கு அதே மாதிரி ஆந்தனி கார்டன் ஆடினதும் இந்த கேம்ல சுத்தமா தெரியாது. ஆந்தனி கார்டன் வந்து சாக்கா கூடவே சும்மா ஜாலியா இது பண்ணிட்டு இருந்தான். அவங்க 2 பேர் தான் அந்த டீமோட ஹார்ட் பீட்னு சொல்ற மாதிரி. அவங்க 2 பேரையுமே நல்லிஃபை பண்றதுக்கு, இப்போ நம்ம ஹாலண்ட் நல்லிஃபை பண்றோம்னா சலிபா வச்சு நல்லிஃபை பண்ணோம், இவங்களை வச்சு நல்லிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை வச்சுமே நல்லிஃபை பண்ணல, கேம் பிளேயாவே they were ineffective. அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். என்னன்னா இப்ப நம்ம ஒரு கேம் விளையாடுற விதமே நம்ம வந்து என்ன வேணா சொல்லலாம், ஓ ஆன்டி ஃபுட்பால் கிடையாது, we won't let you play. பட் அட் த சேம் டைம் நாங்க வந்து லோ பிளாக் போட்டு உட்காரல, நாங்க விளையாடுற விதம் வந்து எங்களை ப்ரோக்ரஸ் பண்ணுது. அது ஒரு பெரிய விஷயம். அது ஆக்சுவலா அந்த பேலன்ஸ் கொண்டு வருது. நம்ம வந்து இந்த பேலன்ஸ் தான் போன சீசன் எதிர்பார்த்தோம்னு நினைக்கிறேன். அது வந்து இப்பதான் கொஞ்சம் ஒவ்வொரு கேமா மூவ் ஆக தான் நம்மளுக்கு இன்னும் கொஹிஷன் ஜாஸ்தியா தெரியுது. ஹோப்ஃபுல்லி இது கண்டினியூ ஆகும். ஹேமந்த் ரொம்ப சொல்ல வந்த சாரி. ஆமா ப்ரோ, அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நியூ கேசல் மிட்ஃபீல்ட் அட்ரஸே கிடையாது. டொனாலி, கிமெரஸ், ஜோலின்டன் ஒரு பாஸ் போட்டானுங்க, ஒரு த்ரூ பால் போட்டானுங்க, இல்ல ஒரு 4-5 பாஸ் சேர்ந்து போட்டானுங்கன்ற மாதிரி அட்ரஸே கிடையாது. நம்ம மிட்ஃபீல்டு வந்து சாப்பிட்டுருச்சு. நேற்று நானும் ஸ்டீவர்ஸ் ப்ரோ கூட ஒரு எபிசோட் பேசியிருப்போம், இந்த மேட்ச் பற்றி பேசியிருப்போம். நாங்களுமே டிம்பர் தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசியிருப்போம். ரொம்ப சூப்பராக நான் எனக்கு தெரிஞ்சு டிம்பர். இன்னொன்றுமே நான் பேச மறந்துட்டேன் நேற்று, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்து
ட்ரொசார்டுமே நேத்தி வைட்ல ஆடவே இல்ல. ஒரு நல்லா இறங்கி வந்து இறங்கி ஆமா மிடில்ல ஆமா ஆமா மிடில்ல ஆமா வந்து பால் கீழே வாங்கிட்டு வந்து இருந்தான். பால் எல்லாம் எடுத்தான். ஆமா. சோ அதுவுமே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அவன் ஒரு எனக்கு தெரிஞ்சு நேத்து ஒரு விங்கர் மாரியே ஆடலாம். ஒரு ஒரு மிட்ஃபீல்டர் மாரி தான் ஆடுனான் நேத்து ட்ரொசார்ட். சோ ஆமா அதுவுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த அந்த மிட்ஃபீல்ட ப்ரூனோ, டொனாலி, ஜோலின்டன் மிட்ஃபீல்ட மேனிபுலேட் பண்றதுக்கு ட்ரொசார்ட் அவங்களுக்கு யார பொசிஷனிங். பிடிக்கிறதுன்னு தெரியல. அவங்க ஆமா, ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி விட்டா கூட நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தோம். ஓகே கியோக்கரஸ் மேல ஒரு பால் போட்டு பவுன்ஸ் ஆஃப் பண்ணு. பவுன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வர பால செகண்ட் பால் யார் அடிக்க போறா? சாக்கா அடிக்கிறான், இல்லாட்டி இவன் அடிக்கிறான். ஆமா, கியோக்கரஸ் நிறைய இடத்துல 2, 3 பேரை கூட்டிட்டு போயிட்டான் அவனோட. ஆமா, அதெல்லாம் ஆமா. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு அந்த சீக்வென்ஸ். பட் ஹேமன் நம்ம பொதுவா ஆர்சனல் ஃபேன்ஸா நம்மளுக்கு வந்து ஒரு வெங்கர் காலத்துல இருந்தே இருக்கிறது ஒரு 30 நிமிஷம் நம்ம அட்டாக் பண்ணோம்னா கோல் வரலைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல கோல் கன்சீட் பண்ண போறோம்டா சீக்கிரமாவே அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு இன்னாக்யூவஸ் சீக்வன்ஸ் ஆஃப் பிளே தான் நான் சொல்லுவேன். இன்னாக்யூவஸ் இந்த சென்ஸ் தட் ரொம்ப ஹார்ம்லெஸ் சீக்வன்ஸ் ஆஃப் பிளே அது ஆக்சுவலா. மஸ்கோரா கிட்ட ஒரு பால் வருது, அவன் வந்து மிஸ்கியூ பண்றான், தெரியாம பால் வெளியே போகுது. மிஸ்கியூ பண்ணதுல இருந்து ஒரு கார்னர் வருது. இவங்க யூசுவல் கார்னர் அப்படின்னு இருக்காம ஒரு ஒன் பாஸ் போட்டு ஷார்ட் கார்னர் எடுத்துட்டு ஒன் பாஸ் போட்டு அவன் கோல் போடுறான். இந்த சீக்வன்ஸ் எப்படி இருந்தது ஓவரால் அந்த சீக்வன்ஸை பத்தி பேசுவோம். கேப்ரியல் தப்பு தான் ப்ரோ. ரொம்ப ஆமா. டூ சாஃப்ட். எனக்கு அவன் விழுந்தது வந்துட்டு லைக் ஒரு மாதிரி இது இது விழக்கு தேவையே இல்லடா இது அந்த ஆமா, மாதிரி இருந்துச்சு. ஆமா. அவனுக்கு எல்லார் கேம்லயும் ஒரு சில நெகட்டிவ் இருக்கணும் ப்ரோ. அதான் கேப்ரியல் வந்து கான்டாக்ட் இருந்தா ஃபவுல் ஃபவுல் கேக்குறான். ஃபவுல் தான் பிரையாரிடைஸ் பண்ணுவான் அவன். ஸோ அந்த இடத்துல வந்து அது அவனுக்கு பே ஆஃப் பண்ணல. ரொம்ப சாஃப்ட்டான கான்டாக்ட் தான் அது. தேவையில்லாம அவன் அவன் குதிச்சிருந்தாலே அவனுக்கு கஷ்டமா இருக்கும் ப்ரோ வால்டமார்ட்டுக்கு. ஆமா 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 அவன் கீழ விழுந்ததுல அவனுக்கு ஓப்பன் ஹெட்ரா மாட்டிடுச்சு. அவன் ஹைட்டுக்கு அழகா சொருகிட்டான் அவன். தவிர்த்துக்கலாம். மஸ்கெராமே பேக் பாஸ் பெட்டரா போட்டிருக்கலாம். இல்ல அவே அடிச்சிருக்கலாம். ஆனா தப்பு பண்ணி தான் அவன் கத்துப்பான். ஆமா. சோ எனக்கு அது வந்து லைக் ஒரு குறையாவே தெரியல எனக்கு வந்து டபுள் ஆமா, இது திஸ் இஸ் ஹவ் யூ லேர்ன். நீ சொன்ன ஆமா, மாதிரி அவன் வந்து இந்த கேமுக்கு ரெடியா இருக்காங்கிறத ஆன்ஃபீல்ட்ல காமிச்சான். ஆமா, ஆனா இது மேல இருந்து அவன் ரெடியா இருப்பாங்கிறது வந்துட்டு இது மேல இந்த மாதிரி தப்பு பண்ணி கத்துக்கிட்டு வர முடியும். அது வேற ஆமா. வழி கிடையாது. இஸ் யங். ஏன்னா அந்த தப்பு பண்ண பிறகு நல்லா 21 தான் ப்ரோ வயசு. ஆடுனான். ஆமா. ஆ, கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது? அவனுக்கு அந்த பிரஷர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கே. நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிற பிரஷர் இருந்துச்சு. தப்பு பண்ணல அதுக்கப்புறம் அவன். பட் அவன் விளையாடுறப்பே தெரிஞ்சுச்சு ஒரு மாதிரி. ஆமா. ஸோ அந்த கோல் தவிர்த்திருக்கக்கூடிய கோல் தான். ஏன்னா அது அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே ப்ரோ அது. அவனுங்க ம். அவன கன்டினியூஸா நம்ம பிரஷர் போட்டோ அப்படிலாம் அந்த கோல் போல. நம்ம பேக் பாஸ் போடுறோம், கார்னர் போது, செட் பீஸ் எடுக்குறானுங்க, கோல் போது. அந்த கோலுமே நம்ம கேப்ரியல் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப ஈஸியா விட்டோன்ற மாரி தான் எனக்கு ஒரு தோணுச்சு. முக்கியமான விஷயம் நம்ம அதுக்கு முன்னாடி அந்த அது கியோக்கரஸ் பெனல்ட்டியா இல்லையா? என்ன எனக்கு கிடையாதுன்னு தான் ப்ரோ நான் நினைக்கிறேன். பெனல்டி தான். நான் பெனல்டி நான் தான். எனக்கு உனக்கு ஒரு சில பெனல்ட்டி பேர் உனக்கு கிடையாதா? ஆமா நான் எனக்கு கிடையாதுன்னு தான் வந்து நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பெனல்ட்டி தான். ஆனா இது குடுக்க மாட்றாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அது குடுக்க மாட்றாங்க. அது ஏன்னு தெரியல. அதெல்லாம் எல்லாருக்கும் குடுப்பாங்க. நமக்குன்னா குடுக்க மாட்டாங்க. இல்ல. அதான் விஷயம். அதான் நமக்கு குடுக்க மாட்றாங்க. ஆமா. நமக்கு குடுக்க இது மாட்டாங்கன்னு ஒரு சொல்லுங்க. ஒரு கிரே ஏரியா தான் ப்ரோ இது. அதாவது எனக்கு ஆமா. புரியுது. ஒரு சில பேர் வந்து போப்பு பாலுக்கே போல, கியோக்கரஸ் டச்னால தான் போப்பு பால் தொடுறான் அப்படின்ற அது புரியுது. ஆனா கொஞ்சம் கீப்பருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பாக்ஸ்ல. அவன் பால தொட்டா அவன் சேஃப்ன்ற மாரி ஒரு இல்ல. இது இருக்கு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவன் பால தொட்டான், தொடல. அதெல்லாம் இல்ல. பால தொட்டானா, பால் ஆனா அவன தாண்டி போயிடுச்சு. இப்போ அதுதான் வந்து எனக்கும். ரெஃப்ரி வந்து ஸ்டாப் பண்றான். ரெஃப்ரி அந்த விசில் ப்ளோ பண்ணலனா, அது வந்து டேப் இன் ஃபார் சாக்கா. கரெக்ட். இல்லையா? அப்போ நீ வந்து ரீவிசிட் பண்றேன்னா, என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீ ரீவிசிட் பண்றேன்னா, ஆப்வியஸ் ஃபவுல் ஆன் மட்டும் தான் பார்க்கணும். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். நீ விஏஆர் வச்சிருக்கிறதுக்கு என்னன்னா, ஆப்வியஸ் ஃபவுல். நீ என்ன சொன்ன? சாலா கை வச்சு இப்படி தள்ளி விட்டு அந்த கோல் அடிச்சதுக்கு நீ என்ன சொன்ன? ஆப்வியஸ் ஃபவுலா தெரியல. இத நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு நீ சொன்ன. ஆனா இதுக்கு போகும்போது அப்போ ஆப்வியஸ் ஃபவுலா இல்லையான்றது மட்டும் தான் உன் பிரச்சனையா இருக்கணுமே தவிர, அது ஆப்வியஸ் ஃபவுலா அப்படின்னா ஆப்வியஸ் ஃபவுல் தான் அது. இட் இஸ் அ ஃபவுல் பிளே. டசன்ட் மேட்டர். பால் அவன் தொட்டான் தொடல அதெல்லாம் இல்ல. ஆப்வியஸ் ஃபவுலா? ஆமா ஆப்வியஸ் ஃபவுல். அப்போ பெனல்டி. ஓகேவா? இல்ல நீ நீ பிளே ஸ்டாப் பண்ணல அப்படின்னா அது ஒரு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ கரெக்ட். ரெஃப்ரியோட மிஸ்டேக் அது. டெசிஷன் மிஸ்டேக். அப்படின்னா அப்பவும் அது ஃபவுல். பெனல்டி ஷுட் ஹவ் பீன் அவார்டட். அதுதான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் பெனல்ட்டின்றதுக்கான ரீசன் 2 ஃபோல்டு. ஒன்னு பிளே நீ கண்டினியூ பண்ண விட்டு இருந்துட்டு அது கோலா கன்வெர்ட் ஆயிருந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருந்தனா அது வேற கணக்கு. நீ பிளேயையும் கண்டினியூ பண்ண விடல. நீ பெனல்ட்டின்றதுனால தான் அந்த பிளே ஸ்டாப் ஆச்சு. ரெண்டாவது அது ஆப்வியஸ் ஃபவுலான்னு செக் பண்ண போற. அதுலயும் ஃபுல்லா வந்து இதுலயே ஸ்கைலயே ஏதோ ஒண்ணுல சொல்லிருந்தானுங்க. ஃபுல்லா வந்து இல்ல ஸ்கைல வந்து சொல்றானுங்க இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இத பாரு, இத பாரு, இத பாரு, அத பாரு. எனக்கு எங்க பீஃப் வந்துச்சுன்னா இது வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரரே கிடையாது. கரெக்ட். ரெஃப் கொடுத்துட்டான். அதுக்கு மேல நீ வந்து வார் உள்ள இன்டர்ஃபீன் பண்ணணும்ங்கிறதுக்கான ஒரு நீடே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஒரு தேவையே இல்ல. எனக்கு அதுதான் எனக்கு வந்து பெரிய இதுவா இருந்துச்சு.
நீ ரெஃப் ஆன் ஃபீல்ட் குடுக்குறான், ஆன் ஃபீல்ட் தப்பு பண்ற எல்லாமே ஓகே. ரெஃப் தான் வார் கிட்ட ரெஃபர் பண்ணணும். அன்லெஸ் இட்ஸ் எக்ஸாக்ட்லி கிளியர் அண்ட் ஆப்வியஸ், ரைட்? இப்ப நம்ம எக்ஸாக்ட்லி வந்து ஒரு பெண்ணு நடக்கிறப்ப அந்த சீக்வன்ஸ்ல எவனோ புடிச்சு இழுத்து நம்மளுக்கு இதுல வந்துச்சு, சாம்பியன்ஸ் லீக்ல வந்துச்சு. ம் பெண் வந்தது வந்துட்டு அவன் புடிச்சு இழுத்தான், ரெஃப் அதை மிஸ் பண்ணிட்டான், அது கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர் இன்சைட் த பெனல்டி பாக்ஸ், வார் வந்து பார்க்க சொல்லுச்சு. இங்க வந்து அது அப்படியே ஃபிளிப்பா இருக்கு. வார் வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸா இல்ல, ஆனா நீ எதுக்கு ஒரு போய் ஒரு தடவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது. அதுதான் எனக்கு வந்து அது வந்து ஒரு ஆர்சனல்னு வந்தா விஏஆர் வந்து இந்த கோலை எப்படி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நடக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. வார் ஒரு கேஸ்ல கோல் யுனைட்டட் மாறிட்டான். ஒரு அதாவது அஜய் ஒரு கேட்டா அடி அடிக்க போறான் என்ன போட்டு. இல்ல அது வந்து வார் வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா வார் வந்து இட் இஸ் டு எய்ட் த கேம் பிளே. ஓகேவா? அது வந்து ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி உனக்கு எய்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அதை வச்சு நீ வந்து என்ன பண்ண போற? அது வந்து ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் தான். நீ வந்து அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ண போற அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படின்னும் போது உனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதை நீ வந்து எப்படி யூஸ் பண்ற? இப்போ வந்து ஆஃப் சைடு யூஸ் பண்ற, வெரி குட், ஆட்டோமேட்டட் ஆஃப் சைடு, முடிஞ்சிருச்சு கதை. அதுலயும் எனக்கு பல குறைகள் இருக்கு இல்லையா? அதை வந்து இப்ப எப்படி ரூல் யூஸ் மாத்திட்டாங்க, ம் ரூல் மாத்திட்டாங்க. சோ அது இல்ல. சோ ஹேமந்த், உன்னுடைய இது என்ன, உன்னுடைய ஆர்குமெண்ட் என்ன? அது பெண் இல்லைன்னு சொல்றது இல்ல கிரே அதான் ஏரியா தாண்டி. போப்பு தொட்டான்ல ப்ரோ பால. நமக்கு ஒரு வாட்டி நடந்திருக்கும், ஞாபகம் இருக்கா? ராம்ஸ்டேல் ஒரு பாலை தொட்டு மேன் எடுப்பான், ஃபர்ஸ்ட் பெனல்ட்டி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறமா வாருக்கு போகும், ராம்ஸ்டேல் பாலை ம். தொட்டதுனால அந்த பெனல்ட்டி கேன்சல் ஆகும். நமக்குமே நடந்திருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா அடுத்த வாரம் வந்து ரயா அந்த மாதிரி ஏதாவது பண்றானா வந்து அதை பெண் அந்த கொடுப்பாங்க. அந்த ரூலை மெயின்டைன் எனக்கு பண்ணுவான். அதுதான் பிரச்சனையே. நீ இந்த எனக்கு அதான் எனக்கு கேட்டப்பாதான் எனக்கு புரியல. அது ஏதோ கியோகரஸ் பெண்ணா இல்லாட்டி வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட்ல வந்து ஹேண்ட்பால் எனக்கு ஜெனுவினாவே அது வந்து உண்மையா இல்லையான்னு தெரியல. பிகாஸ் நம்மளுக்கு கன்சிஸ்டன்டா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒண்ணு வச்சுட்டு போன வாரம் இப்படி பண்ணினாங்க, அதே தான் இந்த வாரம் பண்ணணும்னு சொல்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸே நடக்குது. இது நமக்கு மட்டும் இல்ல, எல்லா கரெக்ட். கிளப்புக்குமே அப்படிதான் இருக்கு. எல்லாருமே என்னடா இது, சாnchez அதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, அடுத்த இதுக்கு வர்றப்ப அதுக்கு சம்பந்தமே இல்லாம அதே சீக்வன்ஸ் மாறுதே. எவ்ரிபடி ஹேஸ் த சேம் தாட்ல. எனக்கு அதுதான், அதனாலதான் எனக்கு ஒரு ஒரு கிளியரான டிசிஷனுக்கே வர முடியல. ஆனாலும் ஆமா நான் வந்து பயஸ்டா எங்க பெண்ணுன்னு தான் ஆமா சொல்லுவேன். அதான் நம்ம ஆட்களுக்கு ஆர்டேட்டா சாக்காலாம் சொல்லிடுவோம். நம்ம விஜய் ப்ரோ சொன்ன பாயிண்டா சொல்லியிருப்பான், கிளியர் அண்ட் ஆப்வியஸா இருந்தாதான் வார் ஓவர் டர்ன் பண்ணும் எல்லாம். ஏன்னா ரெஃப்ரி டிவில போய் பார்க்கும்போது அவனுக்கு நம்ம எதுக்கு கூப்பிட்டு டிவில பார்க்க சொன்னாங்கன்னு அவனுக்கு புரியவே இல்லை. அவனுக்கு ம், 4-5 ம். வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றானுங்க, வார் பாடுறா பால் கால்ல படுது பாடுறா, எங்கடா பால் கால்ல படுதுன்னு அவன் கேட்டிருக்கான் அவன். ஸோ அது அவனுக்கு அந்த அளவுக்கு கிளியராகவே தெரியல. ஸோ அப்போ நீயா ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்த்து அவனுக்கு நீ கரெக்ட் பண்ற அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கானுங்க. Absolutely. ஓவரால் பேலன்ஸ் ஆஃப் பிளே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு மேட்ச் நம்ம ஜெயிச்சதுனால இது நம்ம ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா ஆகல. இல்லைன்னா வந்து அப்படியே தட்டி விட்டு போயிடலாங்கிற. ஆமா ஃபேர் ஃபேர். அதான் அந்த 30 மினிட்ஸ் அந்த கோல் வந்து கண்டிப்பா வந்து நம்ம கன்சீட் பண்ணது, கமிங் பேக் டு தட், கோல் கண்டிப்பா கன்சீட் பண்ணது வந்து ஒரு மாதிரி எதிர்பாராதது தான் அது. அது டோட்டலி எதிர்பாராதது. நீ சொன்னது அப்சல்யூட்லி ரைட். எனக்கு அதான் இருந்துச்சு, எதுக்கு வந்து அந்த இடத்துல கேப்ரியல் விழணும் முதல்ல. ஆமா அது வந்து உனக்கு அவன் அட்லீஸ்ட் ஃபுல்லா அது ஒரு தடவை இவனுக்கு ஆகும், நம்ம அந்த பால் வெளியே போகுமே. நியூ காசல்னாலே பாரு, ஏதாச்சும் குளறுபடியா தான் நிறைய எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கே வருது. ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரியான கேமா தான் இருக்கும். அந்த பால் வெளியே போறப்ப ஜோலின்டன் வந்துட்டு கேப்ரியல் அப்படிதான் கீழே புஷ் பண்ணுவான். கரெக்ட். அதாச்சும் இப்போ there was something there for sure. ஏன்னா ஆமா அவன் வந்து இது வந்து ரொம்ப லைட்டா இப்படி தட்டுறதுக்குள்ள அவன் கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது வந்து அவன் அது ப்ரொடெஸ்ட் பண்ணினது எனக்கு வந்து அது புரியவே இல்லை. எதுக்கு நீ திருப்பி திருப்பி வந்து இதுல ப்ரொடெஸ்ட் பண்ற? இது இது இவ்வளவுதான், இது கோல், இது கிளியர் கோல். நீ எதுக்கு தேவையில்லாதக்கு எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி தேவையில்லாத அந்த வைன் பண்றோங்கிற மென்டாலிட்டி வந்துட்டாலே வந்து ஒரு மாதிரி வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல. we were not ready for that goal. அண்ட் நமக்கு வந்து அந்த கோல் இன்ஜஸ்டிஸ் மாதிரி தெரிஞ்சது. அண்ட் பென் கொடுக்கல. நம்ம நல்லா விளையாடி அது வரைக்கும் எதுவும் நடக்கல. அடுத்த 10 நிமிஷம் ரொம்ப மோசமா விளையாடணும் ஆக்சுவலா. ஆமா ஒரு 30ல இருந்து ஹாஃப் எண்ட் வரைக்கும். அதை பத்தி ஹேமந்த். ஆமா அந்த கோல் கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பி விட்டுருச்சு நம்ம பிளேயர்ஸ். ஏன்னா நம்ம நியூ கேஸ்டோட கடைசி 2-3 சீசன் அவன் 1-0 தான் அவர் தோக்குறோமே. ஆமா ஆஹா திரும்பி அவனுக்கு ஆமா. முதல் கோலை போட்டானுங்களே, அந்த மாதிரி மென்டலா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப எனக்கெல்லாம் எல்லாருக்குமே. வந்து அதுக்கப்புறம் நம்ம கோல் போடுவோங்கிறது மேபி டிரா, அவ்வளவுதான் இருந்துச்சு எனக்கு. ஆமா ஸோ அந்த ஒரு மென்டல் எஃபெக்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அது வரைக்கும் நல்லா கிறிஸ்பா நம்ம பாலை உருட்டிட்டு இருந்த நம்ம டீம் வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்க சொன்ன மாதிரி பெருசா நம்மளால உருட்ட முடியல பால. கொஞ்சம் லைட்டா நம்ம ஜெகா வாங்கிட்டோம் அந்த ஒரு 10 நிமிஷம். ஆனா அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பெருசா சான்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணல. நம்ம பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நம்ம லைட்டா அப்படியே அந்த மொமெண்டம் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு.
அந்த அவங்க 35th மினிட்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அந்த ஆமா கடைசி அதுக்கு அந்த 10 நிமிஷம் ஆஃப் டைம் வரைக்குமே நம்ம ஃபேட் அவுட் ஆயிட்டோம் நம்ம. ஆனா அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பிளேயர்ஸ் மைண்ட்ல அந்த டக்குன்னு அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு போகும்ல. ஐயோ இப்போ நம்ம என்னடா பண்றது, இவ்வளவு நல்லா ஆடி திரும்பி அதே மாதிரி 1-0 போட்டானுங்களே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நியூ கேசல் வந்து நல்ல டிஃபென்சிவ் ரெக்கார்டு வச்சிருக்கானுங்க இந்த சீசன். அவனுங்க எல்லாம் லிவர்பூல் மட்டும் தான் கோல் போட்டுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அந்த லிவர்பூல் மேட்ச்ல தான் கோல் எல்லாத்தையுமே விட்டானுங்க. பட் அதை ஆமா தவிர்த்து அவங்க அந்த கிராஃப்ல வந்து கீழ இருந்தாங்க. லோ எக்ஸ்ஜி, லோ நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ஃபேஸ்ட். ஆமா. ஸோ அந்த அந்த ஒரு டக்குன்னு அந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பிளேயர்ஸுக்கு. ஆனால் ஓவராலாக நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம். ஸோ அதாவது நம்மளோட கேமோட பெஸ்ட் சான்சஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணதான் ப்ரோ. அதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் ஹாஃப்ல ஒரு வெங்கர் பால் ஒன்று ஆடி இருப்போம். சூப்பரா ஒன்று ஆடி டிம்பர் அப்படியே மேல போகும். ஆமா தூக்கி போடுவாங்க. அந்த சான்ஸ் நம்ம எது பண்ணோம்னா மிச்சம் எல்லாமே சப்ஸ்டியூஷன் நடந்த பிறகுதான் நமக்கு சான்சஸ் வருது. ஸோ அந்த ஹாஃப் டைம் அவங்க ஒட்டிக்கிட்டானுங்கடா அவங்க ஆஸ் யூஷுவல். ஆமா அவங்க அந்த பண்ணுவானுங்கல்ல அந்த 5-4-1 போயிட்டாங்க, மாறிட்டே இருக்கு. டீப்பா ஒட்டிக்கிட்டானுங்க. அந்த நீ எப்படி என்ன பண்ண முடியும்? ஒரு 3-4 பேர் வந்து ஒரு 6 அடி இருக்கானுங்க. 4 பேர் வந்து புடிச்சு நிக்கிறானுங்க. அவங்க கிட்ட போனாலும் அடின்னு அடிப்பானுங்க. நம்ம ட்ரை பண்ணோம். பட் ஆனா நீ சொல்றது கரெக்ட் தான். அது வந்து ஒரு மாதிரி சீக்வென்சிங்கே வந்து அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமா நம்ம செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆடின அளவுக்கு உருட்டல ப்ரோ பால. நம்ம செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பிகினிங் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஃபர்ஸ்ட். ஆமா. சோ அந்த ஸ்பீடு வரதுக்கு அந்த பாசிங் சீக்வன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் சப்ஸ்டியூஷன்ஸ் கேமை அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே செகண்ட் ஹாஃப்ல பிக்கப் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூஷன் தான் டர்னிங் பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூஷனோட நியூ கேசல் சப்ஸ்டியூஷன் டர்னிங் பாயிண்ட். அவன் எப்போ ட்ரிப்பியரையும் வசூலாவையும் உள்ள கொண்டு வரானோ வால்டமாடைய தூக்கிட்டு அப்பதான் நம்ம ஆட்கள் ஓகே அவன் 5-4-1 போயிட்டான், நம்ம அட்டாக்கிங்கா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அட்டாக்கா நம்ம இறங்குறோம். அதான் டர்னிங். அவன் ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஓகே நம்ம யூசுவலா இவங்களோட போட்டா இப்படி போட்டா அச்சு பாயிண்ட் எடுத்துடலாம், அதனால நம்ம சீக்கிரமாவே போயிடலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு கரெக்ட் தான். ரொம்ப சீக்கிரமா போயிட்டான். எனக்கு அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. இவ்வளவு ஏர்லியா நீ ஏன் செய்யற? உனக்கு வந்து இன்னொரு கேம்ல அட்லீஸ்ட் நீ 70ல உங்ககிட்ட தான் லீட் இருக்கு, உங்ககிட்ட கோல் போடுறது கஷ்டம், நீ 70ல கூட மாத்திருக்கலாம். அது வந்து நீ இவ்வளவு சீக்கிரமா மாத்தினது எனக்குமே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. விஜய் செகண்ட் ஹாஃப் மொத்தமா நம்ம போக லைக் ஹேமந்த் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் ஜெனுவினாவே ஸ்ட்ரகிள் தான் பண்ணினோம். பட் அந்த சேஞ்சஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். ஓகே இந்த கேம் நம்ம ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சு தான் ஆகணும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடுச்சு லிவர்பூல் கிட்ட இருந்து. நம்ம அதை பார்த்திருக்கோம். போன சீசன் அதை டிராப் பண்ணது டெஃபினட்டா அதே சீக்வன்சஸ்ல டிராப் பண்ணது வந்து டெஃபினட்டா வந்து குண்டில கடிக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு. அந்த ஒரு ஓகே இந்த கேம் ஜெயிக்கணும்னு ஒரு மோட்டிவோட அதுக்கப்புறம் போனானுங்க அந்த இதெல்லாம். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து யார் லெஃப்ட் பேக் விளையாடுறான்னு யாருக்குமே தெரியல. இல்ல முதல்ல எங்க பொசிஷன் இருந்துச்சு, யாரும் பொசிஷனை பத்தியே யோசிக்கல. எல்லாரும் வந்து அதாவது இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கேம்பிள் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அதனால நம்ம வந்து இதை வந்து பேசுறோம். பட் இதே கேம்பிள் பல தடவை நம்ம வந்து நெகட்டிவா பேசியிருக்கோம். எல்லா அட்டாக்கர்ஸையும் அட் டைம்ல போட்டான், எந்த பொசிஷன்ஸ் பத்தி யோசிக்காம எல்லா அட்டாக்கர்ஸையும், இது வெங்கரும் பண்ணுவாரு, எல்லா அட்டாக்கர்ஸையும் போடு மொத்தமா இறக்கு பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி. பட் என்னன்னா இந்த வாட்டி என்ன அதுல பாசிட்டிவ்னா அவங்க வந்து ரொம்ப டீப்பா போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரே ஒரு பிரேக் அவுட் தான் பண்ணாங்க. மர்ஃபி வச்சு பிரேக் அவுட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரைஸ் வந்து யாரும் காட்டுறா அப்படின்ற மாதிரி. இதுல ஒரு தெரியுமா துப்பாக்கியில அந்த ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி டெரரிஸ்ட புடிச்சு வச்சிருப்பாங்க. ஓடிட்டு அவனை திரும்பி இப்படி பாப்பா ஒரு விஷயம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு பாக்குறப்போ. சுத்தி வர வெள்ளக்காரங்களா என்கிட்டயும் ரெஃபரன்ஸ் சொல்ல முடியல. துப்பாக்கி பிலிமா அப்படின்னு அந்த மாதிரிதான். அதாவது ரைஸ் வந்து ஹேட் அ வெரி இந்த கேம் வந்து ரைஸ் கேம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். மான்ஸ்டர் கேம் தான் ரைஸ். வந்து மத்த எல்லாரும் எப்ப வந்து அப்படி பேட்டரி டவுன் ஆகுதோ அப்பதான் தலைவலிக்கு பேட்டரி ரைஸே ஆகுது அப்படின்ற மாதிரி. அதாவது கண்ட்ரோல் இது வந்து எனக்கு பயங்கர இது இருக்கு, காண்டு இருக்கு செல்சி மேல, செல்சி ஃபேன்ஸ் மேல. மெயினா அவங்க வந்து கேசைடோவை கம்பேர் பண்ணுவாங்க ரைஸோட. அது பேரை சொல்லாம ஓவர் ரேட்டட் ஷின் கிக்கர் கூட கம்பேர் பண்றாங்கன்னு அப்படி சொல்லிடலாம் நினைச்சேன். சரி ஓகே இங்க பாருங்க இதெல்லாம் இந்த இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சரியா. என்னை எப்படியா இருந்தாலும் திட்டுதான், அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அவனுங்களை அடிக்கணும் கண்டிப்பா. கேசைடோட எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா ரைஸோட குவாலிட்டி வந்து நான் அதான் சொல்லுவேன், நீ செல்சி ஃபேனா கூட இருந்துக்கோ, நீ எந்த ஃபேனா வேணா இருந்துக்கோ, ஆனா நீ ஆர்சனல் கேம்ஸ கண்டினியூஸா நீ பார்த்தனா ரைஸோட குவாலிட்டி உனக்கு தெரியும்.
யூனிகார்ன் பிளேயர் அவன் வந்து 100 மில்லியன்றது 100% 100 மில்லியன் பிளேயர் அவன். ஏன்னா அந்த டிஃபென்சிவ் டேக்கிள் அந்த இடத்துல பண்றதுக்கு வேற யாருமே பண்ணிருக்க முடியாது. அந்த ரன்னும் சாலிபா கிவ் அப் பண்ணுவான். அந்த 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 ட்ராக் பேக் அப்போ சாலிபா கிவ் அப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம். அவ்வளவுதான், அது கோல் போயிடுச்சு, பாத்துக்கலாம், ராயா தடுத்தா உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு கிவ் அப் இருக்கும். ஆனா ரைஸ் அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் எப்ப நான் ரைஸ ஸ்கிரீன்ல பார்த்து ஓடுறத பார்த்தேனோ ஓகே ஹி இஸ் நாட் ஸ்கோரிங், அவ்வளவுதான், அதுதான் அவ்வளவுதான். இது ஸ்கோர் கிடையாது, கோல் கிடையாது, எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அது 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 அந்த பொசிஷன் மட்டும் இல்ல, அதே மாதிரி ஆப்போசிட் எண்ட்லயும் ரைஸ் வந்து லெஃப்ட் பேக் பொசிஷன் இல்லன்னு சொல்றோம்ல, லெஃப்ட் பேக்ல அவன் நிப்பான். லெஃப்ட் பேக் ஓட வேண்டிய அந்த ஃபார்வர்ட் ரன் அவன் மேக் பண்ணுவான். அதுதான் விஷயம். நீ எந்த இடத்துல ஹோல் விழுதோ அந்த இடத்த ஃபில் பண்றான் பாருங்க, அதுதான் பிளேயர். அது அந்த மாதிரி வந்து எக்ஸலண்ட் ஒரு பிளேயர், ஒரு யூட்டிலிட்டி பிளேயர் அப்படின்னு சொல்றதுக்கான எக்ஸலண்ட் பாக்ஸ் டு பாக்ஸ்லாம் இனிமேட்டு கிடையாது. யூட்டிலிட்டி பிளேயர் நீ எங்க போட்டாலும் ஆடுவான். யூட்டிலிட்டினா அண்டர் ரேட் பண்ற மாதிரிடா. நீ யூட்டிலிட்டிங்கிறது ஜாக் என்ன பொறுத்த வரைக்கும் ரைஸ் வந்துட்டு எப்படின்னா இந்த ஒரு இந்த ப்ரொஃபைல் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து எனக்கு வந்து ஒரே ஒரே விஷயத்துல எனக்கு ரைஸும் ஜூடும் எனக்கு நிறைய இடத்துல வந்து நான் ஒரே மாதிரி பார்ப்பேன். என்னன்னா ஜூட் வந்து ஒரு அட்டாக் மைண்டட் ஜெனரலிஸ்ட், அவன் எல்லாத்தையுமே பண்ணுவான், ஆனா அவனோட மெயின் மோட்டிவ் அட்டாக் பண்றது. ரைஸுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மைண்ட், இது எங்கேயோ படிக்க கூட செஞ்சு எனக்கு அப்பதான் ஆமாட்டா கரெக்ட், இது படிச்சது நம்ம கரெக்ட் தானே, இது டிஃபென்ஸ் மைண்டட் ஜெனரலிஸ்ட். பட் ஆனா இவனோட கேம்ல அசிஸ்ட் இருக்கு, இவனுடைய கேம்ல கோல் இருக்கு, இவனுடைய கேம்ல லைன் பிரேக்கிங் பாஸ் இருக்கு, ஈஸி ஸ்விட்ச், லெஃப்ட் ரைட் ஸ்விட்ச் பண்றதுலாம் எனக்கு வந்து ரொம்ப அசால்ட்டான விஷயம். அண்ட் அந்த இன்ஜின் வந்துட்டு எவ்வளவு ஃபர்ஸ்ட் மினிட்ல எப்படி ஓடுறானோ அதே மாதிரி 90th மினிட்ல ஓடுவான், அதையே மிட் வீக்ல மறுபடி பண்ணுவான், அதையே வீக்கெண்ட்ல மறுபடி பண்ணுவான். இதெல்லாம் வந்து யூனிகார்ன் ப்ரொஃபைல்னா இதுதான் யூனிகார்ன் ப்ரொஃபைல். இது வந்து ஒரு ரொம்ப ரேரான ப்ரொஃபைல். இந்த மாதிரியான ஒரு பிளேயர் கிடைக்கிறது ஒரு இப்ப நீ சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கும் பேட்டரி குறையறப்ப இவன் பேட்டரி கான்ஸ்டன்டா இருக்கும். அது நீ என்ன வேணா பண்ணிக்கோ. எனக்கு இன்னொன்னு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம எல்லாருமே சொல்றது ட்ரஸ்ட் யுவர் டீம், ட்ரஸ்ட் யுவர் டீம். நம்மளா இருக்கட்டும், நம்ம போன வாரம் கூட பேசணும்னு நினைக்கிறேன், தலையெழுத்து கேரகரோட சொல்றதெல்லாம் வந்து அக்ரி பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேம்ல ப்ராப்பரா ட்ரஸ்ட் பண்ணிருக்கான். எக்ஸாக்ட்லி ப்ராப்பர் ட்ரஸ்ட். இதுதான் அவனுடைய டீம் மேல இருக்கிற ட்ரஸ்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல 2-2-6 இப்படிதான் விளையாடிட்டே இருந்தோம் கண்டினியூஸா. நீ அவனுக்கு ஃபார்மேஷன் இந்த பொசிஷனிங் எல்லாம் கிடையாது, இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரக்சர், இதுதான் எங்களுடைய கண்ட்ரோல், இந்த 4 பேருக்கு பின்னாடி இருப்பாங்க, அந்த நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்போங்கிற அது the fact that it didn't change. ஜுபிக்கு பதிலா ஓடகார்ட் வந்தப்ப கூட இந்த விஷயம் மாறல. இல்ல இல்ல அது அது நான் கொஞ்சம் மாத்துவேன். ஏன்னா வந்து நம்ம சொல்றோம்ல ஹாஃப் டைமுக்கு அப்புறம் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு டைம் வந்து கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த டீமோட ஸ்விட்ச் தான். ஏன்னா மாஸ்குவேரா அவன் ஒரு டிஃபென்சிவ் டிஃபெண்டர், ஆனா சாலிபா வந்து ஒரு அஃபென்சிவ் டிஃபெண்டர். அவன் அந்த இடத்துல போட்டவனே சேஞ்ச் வந்து சாலிபா கிட்ட இருந்து இப்போ எல்லா பாசஸும் வர ஆரம்பிச்சது. சோ இவங்க 2 பேரும், அதாவது ஜுபிமெண்டியும் ரைஸும் அது வரைக்கும் டிராப் பண்ண டீப், அதுக்கப்புறம் டிராப் ஆகல. நம்ம சொல்றோம்ல ரைஸ் அந்த ரன் பண்ணான்னு சொல்றோம். ஏன் அந்த ரன் இருந்ததுன்னா ரைஸ் டின் டிராப் பேக், தேவையில்லை. ஏன்னா சலிபா இருக்கான். அந்த ஸ்டார்டிங் பால் இப்ப சலிபாட் வந்து வரும், உங்க ரைட் பேக்குக்கு போற பாலா இருக்கட்டும், இல்ல சாக்காக்கு போற பாலா இருக்கட்டும், அது சலிபா கிட்ட இருந்து இப்ப ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்விட்சுக்கான டைம் தான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான டைம் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ வந்து அவங்களோட, அதாவது அப்ப கூட அவங்க வந்து பயங்கரமா சான்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னு கிடையாது, அவங்க பொசிஷன் அதிகம் வச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம பால் லூஸ் பண்ணுவோம் நிறைய. அந்த டைம்ல வந்து நம்மளோட பாசஸ் வந்து ரீச் ஆகல, இல்ல நம்ம பாசஸ் வந்து பால் லூஸ் பண்றோம், இல்ல ஒரு பாஸ் வந்து கரெக்டான வெயிட்ல போல அப்படின்ற போது பாசஸ் லூஸ் பண்ணும். அதுதான் நடந்ததே தவிர அந்த பொசிஷன் அது வந்து ஒரு ஸ்விட்ச் ஆஃப் டாக்டிக்ஸ் அந்த டைம்ல நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அது தவிர மெரினோ வந்ததுக்கு அப்புறம் மெரினோ 1000 குறை சொல்லலாம், ஆனா அந்த கோலுக்கு டேக் த 5000 அப்படின்ற மாதிரி தான். என்ன கோல் ஒத்திக்கலாம்ப்பா மெரினோ கோல்லாம். அதான் ரைஸ் பத்தி நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து நேத்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு வேற லெவல், அதாவது தனியா தெரிஞ்சான் செகண்ட் ஹாஃப். நேத்தி பிச், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம டீம்ல எல்லாருமே நல்லா ஆடினாங்க. ஸோ நம்ம வந்து ஒருத்தனை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரைஸும் டிம்பரும் மட்டும் நமக்கு கண்ணில் தனியா தெரிஞ்சிருப்பாங்க. எவ்ரிபடி வாஸ் குட், பட் இவங்க 2 பேரும் இன்னொரு லெவல். அந்த கேமுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் தேவைப்படும் இந்த மாதிரி வின் பண்றதுக்கு. ஆமா, அந்த எக்ஸ்ட்ரா லெவல் இவங்க 2 பேரும் ப்ரொவைட் பண்ணாங்க அலாங் வித் கேப்ரியலை வச்சு. அதே மாதிரி அந்த இன்ஜினுக்கு ஆட் பண்ற மாதிரி இன்னொரு பாயிண்டா, ஹார்வி பாண்ட் சப்ஸ்டிட்யூட்டா வந்திருப்பான், அவனை விரட்டி பிடிப்பான், ரைஸ் டேக்கிள் பண்ணி எடுப்பான். எங்கப்பா ஓடுற இங்க வா அப்படின்ற மாதிரி எங்க ஓடுறடி அப்படி பிடிப்பான். சோ அதெல்லாம் உண்மையாலே அதான் அத வந்து அந்த ஸ்கில் செட்டை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் இப்பதான் பண்றோம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ரைஸை கூட்டின்னு போயிட்டு அங்க
ஹவர்ட்ஸ் பக்கத்துல நிக்க வச்சுட்டு கேப்ல பாஸ் ஆடு, போடு. ஹாஃப் டர்ன்ல ஆடு, அதெல்லாம் பண்றத சொல்லாம, கொஞ்சம் நம்ம ஃபேன் பேஸா ஆர்டெட்டா மேல வைக்கிற கேள்வி அதானே. டபுள் பிவட்ல போட்டு ஆடு அப்படின்னு அவன சொல்லி இது பண்ணது. எனக்கு அதுவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுடா. அவன் வந்துட்டு அது லிட்டரலி நம்ம என்னதான் வந்து எசே வந்துட்டு ஒரு தேர்ட் மிட்ஃபீல்டர்னு சொன்னாலுமே, அவன் தனியா ஹி வாஸ் க்ளோசர் டு யோக்கரேஸ். இவன் சொன்ன யோக்கரேஸ். மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டரலி 10 சப்போர்ட் ஸ்ட்ரைக்கர் மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தான். என்ன நாக் ஆஃப் பால் ஒண்டி ஹை பால் லாங் பால் போட்டு அந்த நாக் ஆஃப் பால் போடல நம்ம. பட் மத்தபடி ரைஸ் சுபிமண்டியும் பயங்கர ஒரு மாதிரி பயங்கர டவ்டைல் பண்ணி பயங்கர ஒரு இதுவா இருந்துச்சு அவங்க 2 பேருக்குலாம். என்ன பண்றான்னு 2 பேருக்குமே நல்லா தெரியுது. நம்ம ஆமா. போன கேம்ல தான் சொன்னோம்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் கொஞ்சம் வந்து மெரினோ இருந்ததாலயா எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்த கேம்ல அது தெரியுது, ஒரு 10 இருந்தா எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ஏரியால அப்படின்னு. அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. சோ ஹேமந்த் மெரினோ பத்தி அவன் வந்து எடுத்து கொடுத்துட்டான். மெரினோட கோல் எனக்கு மெரினோ ஃபர்ஸ்ட் உள்ள வர்றப்ப ப்ராப்பரான எனக்கு வந்து இது யூசுவலா தோணாது. மெரினோ உள்ள வர்றப்போ நம்மளுக்கு ஒரு கோல் தேவை, இவன் உள்ள வந்தான். என்ன பொறுத்தவரைக்கும் சூப்பர் சப்டா, கரெக்டான சப் பண்ணிருக்கான்டா. எப்ப முதல்ல கரெக்டான ஆளை கொண்டு வந்திருக்கான். மெரினோ கோல். மெரினோ வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உள்ள கொண்டு வர தப்பே கிடையாது ப்ரோ. நம்ம கேம் சேஸ் பண்றோம் இல்ல வந்து கேம் டிஃபெண்ட் பண்றோம், ரெண்டுத்துக்குமே நம்ம அவனை கொண்டு வரலாம். கேம் சேஸ் பண்றோம்னா பாக்ஸ்ல போட்டு ஆடலாம், கேம் டிஃபெண்ட் பண்றோம்னா ஒரு சப்போர்ட்டிங் மிட்ஃபீல்டரா அந்த லீடை ஹோல்ட் பண்றதுக்கும் நம்ம கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட டீம்ல நம்மளோட ஸ்குவாடுல சொல்றதுக்கு கொஞ்சம் லைட்டா கூச்சமா இருக்கு, ஆனா இதான் உண்மை. பாக்ஸ்குள்ளார டேஞ்சரஸ் பிளேயர்னா மெரினோ தான் ப்ரோ. அது வந்து கியோக்கரஸ் கிடையாது, ஹவர்ட்ஸ் கிடையாது. இப்போதைக்கு நம்ம பார்த்த ஐ டெஸ்ட் வச்சு சொல்லணும்னா மெரினோ தான். என்ன மாதிரி ஹெட்ருப்பா, அவனுக்கே பம்ப் ஆயிடுச்சு. திரும்பி செலிப்ரேஷன்ல வந்து நான் எப்படி அடிச்சேன் ரைஸோட ரியாக்ஷன் பாத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாரும் வா, ஓடுறாங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, வேலை இருக்கீங்க வாடா அப்படின்ற மாதிரி கூட்டுவான். அடிக்கிறான்ப்பா பால. சரியான ஹெட்ரு அது. போப்பு அந்த மாதிரி அடிச்சாதான் போப்பை தாண்டி அடிக்க முடியும். போஸ்ட் பட்டு உள்ள போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹெட்ரு. அதான் நான் சிவஸ் போட பேசும்போது சொல்லியிருந்தேன், எனக்கு லீக்லயே ஒரு 4-5 பேரால அந்த ஹெட்ரு அடிக்க முடியும். அதுல மெரினோ ஒரு ஆள். சோ அந்த பாலையும் அந்த இந்த லீக்லயே ஒரு 2 பேரால தான் போட முடியும். அந்த பாலை போடுறதுக்கு அந்த ஆளை மட்டும் தான் போட முடியும். ஃபர்ஸ்ட் டச்லயே போட்டிருப்பான் ரைஸ். நல்ல பால் அது. ஆனா பாலோட ஹெட்ரு இன்னும் நிறைய வேலை இருந்துச்சு ப்ரோ. அந்த அந்த சீக்வன்ஸே வந்து ஓடகார்டு வந்து ஆக்சுவலா வந்துட்டு அவன் ரோல் மாறி அவன் எந்த ரோல்ல விளையாடணுமோ அந்த ரோல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளையாடி இருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கூட இருக்கிற ஒரு ஆளா நான் ஸ்ட்ரைக்கர் பக்கத்துல போய் நின்னு உனக்கு இத்திருண்டு ஸ்கோப் ஆஃப் தி பிட்ச் தெரிகிறப்ப நான் ஒரு த்ரெட் போடுறேன், அது அவன் வேலையே கிடையாது. இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி பிளேயரே கிடையாது. எல்லாரும் என்ன கடிச்சானுங்க. இன்னைக்கு அந்த நேத்து மேட்ச்ல அவன் வந்துட்டு கீழே டீப்பா இருந்தப்போ அவன் பால் டக்கு 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 டக்குன்னு அதுல ஒரு த்ரூ பால் ஒண்ணு போச்சு பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு த்ரூ பால் ஒண்ணு போடுவான், ஒரு 4 பேருக்கு நடுவுல அதை தட்டி விட்டுறதான கோல். அது மார்டினெல்லி ரெடியா வெயிட் பண்ணிருந்தான். ஆமா, அது ஆனா அந்த பால் பாத்துட்டு நான் அப்படியே வந்து சில்லறையெல்லாம் செதற விட்டேன்ற மாதிரி தான். வேணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு ரொம்ப ஆனஸ்டா எனக்கு வந்து ஓடகார்ட் வந்து பண்ணின விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. This is what I want to see from you. ஏன்னா இந்த பிளேயர் உனக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு எல்லாருமே பார்த்திருக்கோம், தெரியும். சும்மா ஒன்னும் ஒரு 16 வயசு பையனை போய் ரியல் மேட்ரிட் வாங்கி வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு கடுப்பு என்னன்னா இதெல்லாம் நீ மறந்துட்டு நீ ஒரு பேசிக் டேக்கிள் போடுறதோ இல்ல ஒரு பேசிக் பாஸ் போடுறதோ வேற இது பண்றீங்க. எனக்கு அதுதான் பயங்கர கடுப்பா இருந்துச்சு. அது வெதர் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாட்டி நீயே உன் கேமை பிலீவ் பண்ணல, இன்ஜுரியானு தெரியல. ஒரு ஃபேனா பாக்குறப்ப எனக்கு அதான் பயங்கர கடுப்பா இருந்துச்சு. ஆனா நேத்து பாக்குறப்ப அந்த 10 நிமிஷம் அப்படியே என் கடவுள் நம்பிக்கைலாம் அவ்வளவு கிடையாது. பட் ஆனா கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு அதுதான் ஓடேகார்டோட கேமே. அதாவது கீழே அதாவது ஃபுல் பிட்ச் உனக்கு வியூ இருக்கும் போது அந்த பால் நீ எந்த பால் போடுவேன்னு எதிர்பார்க்கறவங்களோ அந்த பால் போடுவான். அதே மாதிரி அந்த பால் அங்க ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்டா இவன் நான் சொல்லுவாங்க. அதாவது டெனிஸ் பர்கம் பத்தி சொல்லும் போது எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த பால் இந்த காலுக்கு இந்த ஸ்பீட்ல வரணும்னா அந்த ஸ்பீட்ல தான் வரும் அந்த பால் அப்படின்றதுதான். அதுதான் பர்கேமோட ஸ்பெஷல். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்ட்ரி தான் அவங்களோட பெஸ்ட் ஃபேவரட் பிளேயர்னு. எனக்கு மட்டும் பர்கேம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபேவரட் பிளேயர். ஏன்னா அதான் ரீசன், அந்த பால் அங்கதான் அப்படி வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை போடுறதுக்கு வேர்ல்டு ஃபுட்பால்லயே ரொம்ப கம்மி பேர் தான். பில்லோ பண்ணுவான், ஜாவி, அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுல வந்து சாண்டி, ஃபேப்ரிகாஸ், இவங்க ஓசில், ரியல் மேட்ரிட் ஓசில், இவங்க எல்லாம் தான் அந்த ஸ்கில் பண்றது. அதை வந்து இப்போ பண்றதுக்கு இருக்க ஒரே ஆளு ஓடேகார்டு தான் நம்ம டீம்ல. அப்படின்னும் போது அதை பண்றது இல்ல அப்படின்றதான் எனக்கு பிரச்சனையா இருக்கும்.
நீ அந்த பால போட்டு போய் வாங்குறது 1-2 வாங்குறது உன் வேலை கிடையாது. நீ நின்னு பாரு எங்க மூவ் ஆகுது எங்க பிளேயர்னு. ஏன்னா அந்த ஸ்கில் உன்னால மட்டும் தான் பண்ண முடியும். அந்த 1-2 யார் வேணாலும் பண்ணலாம். ட்ரோசார்ட் ம், பண்ணலாம், சாகா ம், ம், பண்ணலாம், ம், டிம்பர் ம், பண்ணலாம், ம், ம். கேலஃபியூரி பண்ணலாம், MLS பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். உன்னால மட்டும்தான் ஆனா அந்த பிச்சை பார்க்க முடியும். அவ்வளவு தூரத்துல எங்க யார் நகரா, யார் நகர்ந்தா எங்க பால் போகணும்னு. அந்த ஸ்கில் தான் வேணும். அந்த ஸ்கில் கிடைக்காது அப்படின்றதுதான் கரெக்ட். அது என்னடா பார்க்கும்போது சிரிக்கிற? தான் தோணுச்சு. பிடி வாத்தியார் மாதிரி பேசுறாரு சார்பாட்டா பரம்பரையில. உன்னாலதான் முடியும் அப்படின்னா பவ, 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 ப. போய் Music கண்டுபிடி போ. ஓடைகாடா அந்த நீ மாதிரி ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி சார்பாட்டா மாதிரி வந்தா நல்லாதான் இருக்கும். வேணாம் நான் சொல்றேன்னா. பரவா அதான் நீயே ஒலின்னு வந்தானே கேப்ரியல். பட் ஆமா. எஸ் நம்ம வந்து கோல் போட்டோம். 1-1 போச்சு. 1-1 போறப்போ கரெக்டா கேப்ரியல் அந்த ஹேண்ட்பால் இன்சிடென்ட் ஹேமந்த் மறுபடியும் கேக்குறேன். ஹேண்ட்பாலா இல்லையா? அது பெண்ணா இல்லையா? விஜய் ஹேண்ட்பால்லாம் கிடையாது ப்ரோ. அது கால்ல பட்டு போகுது ப்ரோ அவனுக்கு. எனக்கு அதுதான். ஏன்டா உன் கால்ல படுது, அவன் கால்ல படுது, மறுபடியும் என் கையில படுது. இதுதான்டா ரூல். இதுக்கு எதுக்குடா நீங்க இது பண்றீங்க? அது வேற அதுவும் பெருசா. ஃபாலிங் டவுன்ல ஆமா. கீழே விழுகும் போது நடக்குது. பூலன்ஸ் மனசாட்சி இல்லாம சாலாவையும் இதையும் கம்பேர் பண்றானுங்க. டேய் அவர் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுறாருப்பா. அதான் அவர் பாங்குறாவும் பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காரு. அவரை போய் இங்க எனக்கு அது சேர்க்காதீங்க. புரியவே இல்ல. சரி முனீஸ் அவனை இழுத்தான்னே வச்சுப்போம். அவன் கையில பட்டது அதே சரி, கையில பட்டதுனாச்சும் சொல்லுங்களேன். ஏன்னா அதை கூட சொல்ல மாட்டேன். எனக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. பூலன்ஸ் நான் ஒரு 25 தடவை பார்த்துட்டேன். என்னால இன்னும் கிளியரா சொல்ல முடியல. மனசாட்சியே இல்லாம பேசுறானுங்கப்பா. எப்பா டேய் யாரா நீங்க அப்படின்ற மாதிரி. இது கேட்டா வந்து நம்மள இப்ப இந்த மேட்ச் அப்புறம் போட்டிருந்தானுங்க. நம்ம வந்து அது பேர் என்னது? நம்ம தான் வந்துட்டு வார ஓட் பண்றோம். டேய் ஜாரட் கில்லட் உங்க அவன் 6 மேட்ச்ல 4 மேட்ச் அவன் தான் எங்களுக்கு ரெஃப்ரி. அதுவே எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஒன்னு புரியுமா? ஜாரட் கில்லர் வந்து ஆக்சுவலா வந்து பேண்ட் ஃப்ரம் ரெஃப்ரிங் எவர்டன் மேட்சஸ். தெரியுமா? ஓ ஆக்சுவலா பிஜிஎம்ஓட இதுவே கண்டிஷனே ஜாரட் கில்லட் வாஸ் பேண்ட் ஃப்ரம் ரெஃப்ரிங் எவர்டன் மேட்சஸ் அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு தெரியாது ப்ரோ. அந்த மாதிரி இருக்கவனை கொண்டு வந்து நீ வந்து கதை சொல்ற எங்க கிட்ட. சரியா? அது நம்பாலா ஜாரட் கில்லட் எனக்கு அதுதான் இருக்கு. நானும் பல டேக்கு பார்த்தேன்டா இந்த ஒரு 24-30 மணி நேரத்துல. ஜாரட் கில்லட் நம்பாலுன்னு சொல்றது அது ஒரு லிவர்பூல் ஃபேன் சொன்னது அளவுக்கு ஒரு குபீரான மொமெண்ட் நான் பார்க்கவே இல்லை. ஒரு அரசியல் ரெஃபரன்ஸ் கொண்டு வர. அந்த அரசியல்வாதிகள்லாம் பாக்கெட்டுக்குள்ள வந்து போட்டோ வச்சிருப்பாங்கல்ல, போட்டோ வச்சிருப்பாங்க. அப்படியே நல்லா தெரியுற மாதிரி. அந்த மாதிரி உள்ள ரெட் கார்டு எல்லோ கார்டோட சேர்த்து லிவர்பூலோட இது வச்சிருக்கான். அவனை கொண்டு வந்து எங்க கிட்ட கதை விட்டுட்டு இருக்கீங்க. அந்த பறவை இருக்கு அவன் நெஞ்சில. நம்ம எங்களுக்கே தெரியுதுடா, டிவிலே தெரியுது. எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு சொல்றப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கடுப்பு கூட வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. லிவர்பூல் ஃபேன் போட்டிருக்கான் திஸ் ஷோஸ் ஜாரட் கில்லட் இஸ். டேய் எப்படிடா என்னடா பேசுறீங்க? பட் யா அது கண்டிப்பா பென் இல்ல, அது ஃபார் ஷூர். அதே சீக்வென்ஸ் அது முடிகிறப்போ ப்ரூனோ கிமாரஸ் கையை வச்சு இப்படி தட்டி விடுறான் பால. அதாவது வந்து நம்ம வந்து இப்ப T20ல வந்து அந்த 6 அடிக்கிறதுக்கு வந்து இப்ப இந்த அப்பர் கட் பண்றானுங்களே நம்ம சச்சின் பண்ணுவானு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி தட்டி விடுறான் அழகா. அதுக்கு வந்து எதுவும் அது பாத்தியா கண்டுக்க கூட இல்ல பாத்தியா அது மொத்தம். ஆமா கமெண்டேட்டர் மனசாட்சி இல்லாம his hands was பிடிச்சு close to his பேசுறது. bodyன்றான். கமெண்டேட்டர் என்னது கமெண்டேட்டர் மனசாட்சி இல்லாம his hands was close to his bodyன்றான். ஆனா நம்ம ஒருத்தருமே கொஞ்சம் பெருசா அப்பீல் பண்ணல ப்ரோ. அது ஆமா நம்ம பண்ணல. எனக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த பென் கொடுத்தப்ப பிகினிங்ல போப்பே அப்பீல் பண்ணு. ஆமா போப்பே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போப்புக்கே தெரிஞ்சிடுச்சு இது. ஆமா இது வந்து பெண் கொடுக்குற விஷயம் தான். எனக்கு அதனாலதான் நம்ம ஆளுங்க அப்பீல் பண்ணாதப்ப சரி ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். பட் அந்த மூஞ்சியை பிரச்சனெல்லாம் ஜமால் நசத் வந்து இல்ல அது மட்டும் இல்ல, அதுக்கு நடுவுல சாக்காவை ஃபவுல் பண்ணுவானுங்க. இதெல்லாம் பண்ணும்போது கூட சாக்கா திரும்பி எந்திரிச்சு கேட்பான், இது ஃபவுல் இல்லையா அப்படின்னு கேட்பான். டேய் இது ஃபவுல் இல்லையா? டொனாலி வந்து சாக்காவை அடிச்சு போடுவான். சாக்கா அதுக்கு ஃபவுல் கொடுக்க மாட்டான். சாக்கா எந்திரிச்சு திருப்பி கார்டன் ஒண்ணுமே நடக்காது. கார்டன் கீழே படுத்துறப்ப ஃபவுல் கொடுப்பான். எனக்கு வந்து டேய் வி அண்டர்ஸ்டாண்ட் இப்படிதான் இருக்கும் செஞ்சேன். அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கடா மறைக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? அதை மாதிரிதான் இருந்துச்சு. அதாவது ஸ்கிரீன் பிளேன்னு ஏதாவது எழுதுங்கடா. பேர் வந்து என்ன இது அப்படியே KGF படம் மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க. துப்பாக்கியில சுடுறான், அடுத்து என்ன பண்றான், அவனை போய் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. டேய் கதை எழுதுங்கடா. அந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் மாத்தினாதான் நம்ம கேப்ரியல் ஹேமந்த் 2வது கோல் கேப்ரியலோட கோல் சரியான ஹெடர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு போப் தான் அந்த கோலுக்கு மெயின் காரணம். ஏன்னா தேவையில்லாத ஒரு கவுண்டர் அட்டாக் ட்ரை பண்றேன்னு பால உருட்டுறான். ஆனா வந்து
ஓடிகார்டு பாஸுக்கு அசிஸ்ட் கொடுத்தத விட எனக்கு தெரிஞ்சு சலீபாக்கு அசிஸ்ட் கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன். சலீபா தான் மெயின் அசிஸ்டாங்க. போப் ஆமா நகர விடல, சலீபா லாக் பண்ணிட்டான் அந்த இடத்துல. சூப்பரா போய் மூவ் பண்ணான் கரெக்டா. ஆமா, அந்த கூட்டத்துக்கு ஒரு 8 பேர் இருக்கானுங்கப்பா. அந்த கும்பல்ல கேப்ரியல் மட்டும் அப்படி இப்படி ஏதோ குனிஞ்சு அவன்கிட்ட அந்த இது இருக்கு ப்ரோ. அந்த என்ன நான் FPL கேப்ரியல் எப்பவுமே வச்சிருப்பேன். இந்த சீசன் அவன் வந்து கோலே போடவே இல்லை. ஆனா நான் வச்சிருக்கும் போது ஓகே ஆன்ஃபீல்ட்ல போடலையா, ஓகே ஓல்ட் டிராஃபர்ட்ல போடலையா, நான் வந்து எமிரேட்ஸ்ல சிட்டியோட போடுவான்னு நினைச்சேன். அந்த பிக் கேம்ல தான் அவன் எட்ரு போடுவான். சரி இன்னைக்கு வந்து அதை நியூ கேசலோட போடும்போது வந்து எனக்கு டவுட்டே இல்லை. நம்ம வந்து சொல்லிடலாம் கேப்ரியல் போட்டாலே இந்த மாதிரி பெரிய தலைங்களோட தான் போடுவான். அதாவது பெரிய பெரிய ஸ்ட்ரைக்கரே போட்டிருக்க மாட்டானுங்க அவன் போட்ட கிரவுண்ட்லலாம் கோல். இவன் போட்டிருக்கான் எல்லா ஆர்சனலின் ராமோஸ்ரா அப்படின்னு சென்ட் சொல்றாங்களா? ஜேம்ஸ், சென்ட் ஜேம்ஸ், ஆன்ஃபீல்டு, செல்சி, ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ், ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ், எத்திஹாட், டாட்னம் ஹாட்ஸ்பர். எத்திஹாட். பெரிய அதான் கிளப்லாம் சொல்லிட்டு ஏன் டாட்டனம் ஹாட்ஸ்பர்னு சொல்றீங்க? இல்ல பெரிய பிக் சிக்ஸ் அப்படி சொல்றதுனால யுனைடெட்ல ஓல்ட் டிராஃபர்ட்ல மட்டும் தான் அவன் இன்னும் போடல கோல். இப்ப யாரு தெரியும்ல பிக் சிக்ஸ்? சண்டர்லாண்ட். என் தலைவன் கிரானிட் ஜாக்கா அங்க ஆடிட்டு இருக்கான். ஐ அம் வெரி ஹாப்பி, ஐ அம் வெரி ஹாப்பி. ஆனா கேப்ரியல் வந்து உண்மையிலேயே ஆர்சனலோட செர்ஜியோ ராமோஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு ஹார்ட் தாண்டி லைக் அவன் அந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் நம்ம வைனிங் எதை சொல்றோமோ அதை டர்ன் அரவுண்ட் அப்படியே டர்ன் அரவுண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவனை தாண்டி எதுவுமே போல. அவங்க ட்ரை பண்ணலாங்கிறத தாண்டி ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருந்தாலும் இவன் எவ்வளவு தூரம் கீழே ஃபார்வர்ட் வந்துட்டு எவ்வளவு டியூவல்ஸ் வின் பண்ணான் கண்டினியூஸா. நம்ம கிட்ட பால் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவன். நம்ம எப்படி சலீபாவோட பாசிங் வந்து நம்மளுக்கு இது பண்ணிச்சுன்னு சொல்றோமோ அதே மாதிரி அந்த பாலை திருப்பி டியூவல் பண்ணி பால் எடுத்துட்டு வந்து திருப்பி கொடுத்ததும் இவன் தான் மெயினான வேலை. ஸோ ஈவன் அந்த கோல் அப்படியே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சவனே வந்து லிட்டரலி சாலிபாவை பத்தி பேசாம போறீங்களா? இது பாத்தீங்களா பேசுவோம் சைனிங் போகுது பாத்தீங்களா இல்லையா? அந்த வீடியோ அதுக்கெல்லாம் அதை பத்தி நம்ம நீ இப்ப தெரியுது நீ போன ப்ரிவியூ எபிசோடே பாக்கலன்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்போஸ் ஆயிட்ட. ஓகே மாட்டிக்கிட்டேன். அதுலயே நாங்க வந்துட்டு சொல்லியிருப்போம் எப்படி பர்செப்ஷன் ஒரு ஃபேனா பர்சீவ் பண்றதுக்கும் பிளேயர்ஸ் அண்ட் லைக் சுத்தி வர இருக்கிறவங்க வந்துட்டு இந்த விஷயத்தை எப்படி பர்சீவ் பண்றாங்க. போப் சலீபா சூத்துல ஒண்ணு வைப்பான். அவன் சலீபா கோல் போட நீதான் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குத்து ஒண்ணு வைப்பான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா டுவர்ட்ஸ் எண்ட் அது வந்து லைக் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிட்டிங் ஃபினிஷ் டு த கேம் தான் நான் சொல்லுவேன். இந்த கேம்ல நம்ம பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணியிருந்தோம்னா டிசப்பாயிண்ட் இருப்பேன். அதான் நான் சொல்லியிருந்தேன் இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 88th மினிட் இருக்கிறப்போ நான் வந்து ட்வீட் ரெடி பண்ணி வச்சிட்டேன் வடலண்டன்ல போடணும்னு சொல்லிட்டு டெத் டாக்ஸஸ் அண்ட் லாஸ் அட் SJP அப்படின்னு சொல்லிட்டு போடணும். 84வது நிமிஷத்துல கோல் வந்துச்சு. சரி ஒரு 88-90 கிட்ட போறப்ப சரி எப்படி இருந்தாலும் ஜெயிக்க மாட்டோம் நம்ம வந்து இது போட்டு வைப்போம் அந்த மாதிரி போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு டெத் டாக்ஸஸ் அண்ட் டிராப்பிங் பாயிண்ட்ஸ் அட் SJPன்னு அதை மாத்தினேன். அதை மாத்திட்டு வச்சிருந்தேன் ரெடியா. ஓகே நம்ம பிரஸ் பண்ண வேணாம் ஃபைனல் விசிலுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு. 2வது கோல் போட்ட அதுல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் நான் போனை தொடவே இல்லை. அந்த போன் எங்க இருந்தது கூட எனக்கு தெரியாது. அந்த டேபிள்ல போன் பறக்குது இதுவாகுது அப்படியே நான் அது சைடே போல இறங்கி கீழே வந்துட்டு ஓகே அப்பாடா முடிஞ்சுதுரா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ட்வீட்டே போட்டேன் நான். எனக்கு அந்த சைட் என்னோட மைண்ட் வந்துட்டு வேற இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது அந்த இடத்துல ஒரு 50 பேர் இருந்திருப்போம் அந்த ஒரு சின்ன ரூம்குள்ள. அந்த 50 பப்ல அந்த செக்ஷன்ல 50 பேர் வந்து ரேஞ்சிங் ஃப்ரம் லெட்ஸ் சே 20 டு ஒரு தாத்தால 60 வயசு தாத்தா. அவரால் நடக்க கூட முடியல. ஒரு 60 வயசு தாத்தா. அவரெல்லாம் போட்டோ எடுத்து அவர் குதிக்கிறாரு எங்களோட சேர்ந்து. எங்களுக்கு அது வேற பயமா இருக்கு சார். நீங்க ஏதாச்சும் ஆகி உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போறது. நீங்க என் கூட குதிக்காதீங்க, நீங்க அமைதியா இருக்கேன்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அட்ரினலின் ரஷ் ஈவினிங் தான் குறைஞ்சது. ஒரு 7-8 மணி இருக்கு எனக்கு குறையறப்போ. நம்ம மேட்ச் முடியறது வந்து நம்ம டைம் படி ஈஸ்டர்ன் டைம் படி 2 மணிக்கு முடிஞ்சுது, 1:45 முடிஞ்சுது. அந்த ஒரு 8 மணிக்கு எனக்கு வந்து திடீர்னு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு பாடி. என்னடா எனக்கு அப்பதான் புரிஞ்சது ஓகே இந்த ஒரு ஃபீலிங் வந்து இப்பதான் குறையுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெயிச்சிருக்கோங்கிற அந்த ஃபீலிங். தரக்கி வாடா அப்படின்றாரு. இல்ல இங்க இருந்து வருது. திருப்பி டிவி ஆன் பண்ணா ஃபுல் மேட்ச் போடுறான். அதை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? சாமி ஆட ஆரம்பிச்சு பார்த்து மொத்த மேட்ச போட்டு மொத்தமா பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முடியாதாச்சு. அப்பையில இருந்து நான் சொன்னதுதான் வந்து பார்த்து ஒவ்வொரு ட்வீட் நீ ஆயிரையா இந்தா வச்சுக்கோ கியூட்டி, நீ ஆயிரையா ஆர்டி இந்தா உனக்கு ஒரு விஷயம் இப்படிதான் ஓடிட்டே இருந்தது. சோ ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட் ஃபார் அஸ் அண்ட் வெரி குட் கேம். நான் சொன்ன மாதிரி இந்த கேம்ல பாயிண்ட் எடுக்கலன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்போம். நாட் பிகாஸ் த இது ஆஃப் த விஷயம் அந்த எப்படி சொல்லுவாங்க what do they call it magnitude of the result அதெல்லாம் தாண்டி we played super well.
ஆமா, இதுதான் பிளான்னு போனோம். அந்த போனோம் பிளான பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணோம் எக்ஸிக்யூட்டும் சூப்பரா. பண்ணோம். ஆமா. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க 95th மினிட் வின்னர் அப்படின்லாம். அப்படி இல்ல. இந்த கேம் வந்து ஆக்சுவலா வி டிசர்வ் டு வின். இந்த சென்ஸ் எக்ஸாக்ட்லி. வந்து என்ன, அதாவது டிசர்வ் டு வின்னா கோல் போட்டோம் அதனால வின் பண்ணோம். அப்படி இல்ல. இதுதான் பிளான்னு போனோம். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃப்ரம் ஸ்டார்ட்ல இருந்து சப்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து எந்த பிளேயரை எங்க கொண்டு வரணும்னு நினைச்சோமோ அதை கொண்டு வந்த இடத்துல இருந்து எல்லாமே அக்கார்டிங் டு பிளான் பெர்ஃபெக்ட்டா நடந்து முடிஞ்சது. அதுதான் மேட்டர். அப்ரோச்சே கரெக்டா இருந்துச்சு ப்ரோ. ஆமா நம்ம ஆமா 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 நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அப்ரோச் கரெக்டா இருந்துச்சு. அதுக்கான ரிசல்ட் கிடைச்சது வந்து ஹார்ட் அட்டாக் ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல. கண்டிப்பா லைக் இது வந்து ஓகே நம்ம இது பண்ணினோம்னா நம்மளால வந்துட்டு சேதாரம் எல்லாமே ஜெயிக்க முடியும்னு அவனுக்கு நீ இப்ப சொன்ன மாதிரி நீ ஃபர்ஸ்ட் நீ கோல் என்ன சொன்ன அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே அன்னெசரி கோல்னு சொன்ன பெர்ஃபெக்ட்லி ரைட். இது வந்துட்டு இதை விட மத்த டீம்ஸ் கிட்ட போனாலும் இந்த மாதிரி நம்மளால பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம 96 நிமிஷம் ஆனாலும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பிலீஃப், டீம் மேல பிலீஃப் இவனும் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்திருக்கணும். ஏன்னா டீம் இவனை பிலீவ் பண்றாங்க பயங்கரமா. அந்த பிலீஃப் இவனும் ரெசிப்ரிகேட் பண்ணணும். ஏன்னா எப்ப எக்ஸ்ட்ரா டைம் 8 நிமிஷம் காமிச்சாங்களோ அப்பயே இவன் கை காமிப்பான் 8 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கை காமிக்கிறப்ப எல்லாம் ஃப்ரண்ட்ல போக ஆரம்பிச்சிடுவானுங்க திருப்பி மறுபடியும். அதெல்லாம் வந்து லைக் அந்த அந்த ரெசிப்ரிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா ஒரு மாதிரி நமட்டுத்தனமா சிரிக்கிற இல்ல கேரி நெவில் மேல வன்மம் எது ரெடி பண்ணிட்டு கக்கார இருக்காரு. நீ இப்பயே கக்கிற அடுத்த பிளேயர் ரேட்டிங்க்கு போயிடுவோம். சொல்லு. இல்ல நம்ம மெரினோ கோல் போட்ட உடனே கேரி நெவில் திஸ் இஸ் வேர் நல்ல வேலை நமக்கு ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வராது நமக்கு இங்க. வராது வராது ஆமா ஆமா நமக்கு என்பிசின்றதுனால எனக்கு எஸ்கேப் ஆகிறோம் NBC-க்கே நம்ம. ரத்தம் கொதிச்சுது எனக்கெல்லாம் நீ வேற. கேரி நெவில் திஸ் இஸ் வேர் சாம்பியன்ஸ் டீம் கோ ஃபார் த வின்னர் தே டோன்ட் செட் ஃபார் 1-1. அவன் அப்படியே பிளாட்ஃபார்மை செட் பண்றான் அவன். ஓகே மேட்ச் நீ பொத்திட்டு அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு இதுல ஒரு 1-1 முடிஞ்ச நம்ம கேப்ரியல் ஹெட்ரு போட்டோடனே அங்க பீட்டர் டூரி கத்துறான். கேரி நெவிலுக்கு வந்து ஓ ஓ அப்படின்னு பொம்மரியல் நாய் மாதிரி பம்புறான் அப்படியே. எனக்கும் அப்படியே அதுக்கப்புறமா ஏதோ ஏதோ சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கெல்லாம் அவன்லாம் இருக்கு ப்ரோ. நம்ம கப்பு மட்டும் அவனுக்கு வச்சிருக்கேன் நான். அவன் கடைசியில நம்ம ஏதாச்சும் ஜெயிச்சோம்னா கடைசியில எஸ்கேப் ஆயிட மாட்டான். நான் தான் சொன்னேன் அப்பவே எனக்கு ஆமா. அப்பவே அதுக்கப்புறம் பிளானே தெரியும். அதான் அதான் அவனோட வேலையே என்ன தெரியுமா, நாய் நக்கி வைக்கிற மாதிரி 4 சைடும் நக்கி வச்சுட்டு பாத்தீங்களா நான் அப்ப இது சொன்னேன். அப்ப அன்றே கணித்த கேரி லெவல் ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவனுடைய வேலையே அவனுக்கு. யா இதுதான் நம்மளுடைய கேமோட ரிவ்யூ. சொன்ன மாதிரி ஃபண்டாஸ்டிக் வின், அப்சல்யூட்லி a result that we deserve. அண்ட் இந்த மாதிரி விளையாடி நம்ம ஆர்சனல் இப்படிதான் விளையாடணும்னு பாக்குறோம். இந்த மாதிரி விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு எந்த பாயிண்ட்லயுமே நம்ம தப்பு பண்றோம் இல்ல சரியா அப்ரோச் பண்ணலன்னு தோணவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்குறப்ப நம்ம ரொம்ப அனலிஸ்டா பார்க்காம ஃபேனா பாக்குறப்பவே ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். அது வந்து ரொம்ப நல்ல நம்ம அனலிஸ்டா பாக்குறதுங்கிறது நிறைய பேர் வந்துட்டு லைக் அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் வருது, which is very true. நம்ம ஃபேனா பாக்கிறத தாண்டி அனலிஸ்டா தான் நிறைய கேமை பாக்குறோம். தட் நீட் நாட் பி த கேஸ். பட் ஒரு ஃபேனா பாக்குறப்பவே அந்த அப்ரோச்சை பார்த்துட்டு ஓகே நம்ம இன்னைக்கு கரெக்டா செய்யறோம்டான்னு சொல்ற ஒரு ஃபீலிங் வரதே வந்துட்டு இட்ஸ் a fantastic feeling and I'm so glad that we won. இதுதான் தேவை நமக்கு. இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த சீசன்ல ஹோப் பண்றேன். அப்படியே தட்டவும் செஞ்சுக்கிறேன். ஏன்னா அடுத்த மேட்ச் வெஸ்டாமோட விளையாடுறோம். அந்த வெஸ்டாம் வந்துட்டு புது நியூ மேனேஜர் பவுன்ஸ் நூனோ வேற அமுக்கி அந்த டீமுக்கு ஒன்ல செட் ஆகிற டீம். பட் we have to win. பட் அது தட்ஸ் ஸ்டோரி ஃபார் another டேன்னு வச்சுக்கோமே. இப்போ வந்துட்டு லைக் பிளேயர் ரேட்டிங் சேமந்த் ராயா வந்து 7 கொடுப்பேன் ப்ரோ. நானு கோல் எதுவும் பண்ணிருக்க முடியாது, நல்ல ஃபினிஷ் ஓல்டமாடா. மிச்சபடி அவனுக்கு 2-3 செட் பீஸ் நம்ம எடுத்தானுங்க, எல்லாமே நல்லா கிளைம் பண்ணா, பஞ்ச் பண்ணா, பால் டிஸ்ட்ரிபியூஷனுமே டீசெண்டா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, பெருசா ஓபன் பிளேல அவனுக்கு ரொம்ப டெஸ்டே பண்ணலையே ரயாவை. ஸோ ஒரு காமான கேம் தான். ஸோ 7 கொடுப்பேன். விஜய் கேலஃபியோரி கொஞ்சம் அண்டர் ரேட்டட் கேம் தான். அண்டர் ரேட்டட்னா அண்டர் பிளேடு கேம்னு நான் சொல்லுவேன். நான் வந்து ஒன்றும் பெருசா மற்ற கேம்ல பண்ற அளவுக்கு இல்ல. அதுவும் அந்த சேட்டையும் காட்டல, ரன்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஏன்னா வந்து அந்த சைடு கொஞ்சம் லாக் பண்ணணும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வழக்கம் போல இருக்க ரன்ஸ் இல்ல. பட் ஸ்டில் டீசன்ட் கேம். 7 அந்த ஒரு இது லைட்டா எஸ்கேப் ஆயிடுவான். அந்த ஒரு இதுல பாலை விட்டுட்டு அவன் லிவர்மெண்ட் வந்து அப்படியே அழகா அப்படி திரும்பிட்டு பால் எடுத்து போயிடுவான் பாட்டுக்கு. அது கொஞ்சம் ஏரியல் பால்ஸ் வின் பண்ணான் ப்ரோ கேலஃபியோரி. நான் இந்த அளவுக்கு அவன் குதிச்சு எட்ரெல்லாம் ஜெயிப்பான் எதிரே பார்க்கலாம். நல்லா குதிச்சு அவன் தான் பாக்ஸ்ல அவனுக்கு லாங் த்ரோலாம் போடும்போது கேலஃபியோரி தான் எகிரி முடிட்டு இருந்தான். நல்லா நம்ம கேலஃபியோரினாலே வந்து அபவுட் வாட் ஹி டஸ் ஆன் இது அஃபென்ஸ்ல தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வந்து இல்ல இந்த கேம் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஐ மீன் நாட் ஆஸ் இது இன்னும் சூப்பரா பண்ணிருக்கணும் அப்படின்னு இல்ல, அது கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. அதனால வந்து கண்டிப்பா வந்து
6.57 வந்துருவேன். யா தட்ஸ் ஃபேர். ஐ திங்க் இந்த கேம்ல எனக்கு அதான் தோணுச்சு. ஒரு மாதிரி வந்து அவன் டிஃபென்சிவ்லி லைக் கிரவுண்ட்ல வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ. ஏன்னா இஸ் கேப்பபிள் ஆஃப் இட் நம்ம பார்த்திருக்கோம். இந்த சீசன் இன்னொரு லெவல் வேற அவன் இம்ப்ரூவ் ஆயிருக்கான். மேபி எனக்கு வந்து ஃபெட்டிகான்னு தெரியல, கண்டினியூஸா அவனும் விளையாடிட்டு வேற இருக்கான். ஸோ மேபி அதுவா கூட இல்ல இருக்கலாம். ப்ரோ, மிட் வீக் ரெஸ்ட் கொடுத்தோமே நம்ம அவனுக்கு, ஆடவே இல்லையே mid அவன் week. எப்படி உடையவான்னு தெரிஞ்சு ஒரு மிட் வீக் ரெஸ்ட் வந்து போறோங்கிறீங்க, நீ நியாயம் அது? அதுக்கு என்ன ப்ரோ, ஃபுட்பால் பிளேயர்னா வாரத்துக்கு ஒரு மேட்ச் ஆகுது ஆடணும்ல ப்ரோ. இல்ல அது 2 கரெக்ட் வாரத்துக்கு தான். கண்டினியூஸா விளையாடினாங்கிற ஒரு விஷயம் தான். சரி ஓகே, 6.5ங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேரான ரேட்டிங் தான். கேப்ரியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். அவன் கோல் வந்து விட்டது வந்துட்டு வெரி அன்லைக் கேப்ரியலா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் வரான் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மை பெஸ்ட் பெட் வுட் பி கேப்ரியல். ஏன்னா அந்த இடத்துல கமாண்டிங்கா ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு டியூல. அவன் வந்து விட்டது வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 5-10 நிமிஷம் ரொம்ப மண்டகொலரா தான் இருந்தான். ஒரு மாதிரி வந்துட்டு திருப்பி போய் அவனை வால்டமோட புடிச்சதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா 0.5 வச்சுக்கோ. அவன் மூஞ்சி குழப்பினதுக்கெல்லாம் ஷேக் எக்ஸ்ட்ரா மை 0.5. ஹேண்ட், ஷேக் மை ஷேக் ஹேண்ட். மை ஹேண்ட். அவன் வால்டமோடுக்கு புரியல நம்ம ஆளை பத்தி. அவன் ஷேக் மை ஹேண்ட்னு அப்ப சொல்றான்னா ஒழுங்கா கை ஒழுங்கா கொடுத்துரு. கை அவன் குத்துரு. இல்லாட்டி அவன் வேற ஏதாச்சும் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறத்துல இருந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல கை கொடுக்காம செகண்ட் ஹாஃப்ல வந்ததுல இருந்து பீஸ் மோடுக்கு போயிட்டான். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நம்ம அவ்வளவு ஹையா விளையாடணும்னு நம்ம அவங்களுடைய ஹாஃப்ல தான் விளையாடிட்டு இருந்தோம் கேம். அந்த கேமை நம்ம விளையாடுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சலீபாவோட பாசிங் எவ்வளவு தூரம் ஃப்ரண்ட் ஃபுட்டட் பாசிங் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டண்டா இருந்துச்சோ அந்த மாதிரி கேப்ரியலோட பிரசன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஓவரால் ரிடீம் பண்ணான் ஃபுல்லா. அந்த ரிடம்ஷன் வந்துட்டு அந்த வந்து அவன் வந்து எண்ட்ல நம்ம ஹேண்ட்பால் டேக்கிள் பேசினதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அவன் கோல் போட்டதா இருக்கட்டும், வின்னர் போட்டதா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் 8.5/10 கேப்ரியல். நான் இன்ஃபேக்ட் அவனுக்கு வந்து இன்னும் அந்த ஒரு கோல் விடாம குழப்பாம இருந்தானா இன்னும் ஜாஸ்தியாவே கொடுத்திருப்பேன். எனக்கு அந்த அந்த நேரத்துல அவனுடைய மென்டாலிட்டி எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆமா ஏன்னா இவன் புலம்புற ஆள் கிடையாது. இவன் தான் யூசுவலா ஃபர்ஸ்ட் வா போலாம்னு சொல்லுவான். இவன் புலம்பினது வந்து எனக்கு பேடா இருந்துச்சு. சோ அதனால ஓகே 8.5 கூட இல்ல. ஐ வில் ரிசர்வ் தட் ஃபார் ரைஸ். சண்டை வேணாம்னு சொல்றவன் வந்து சாக்லேட் பாய், சண்டை பண்ணலாம்னு சொல்றவன் ரகட் பாய் ரகட் பாய். அப்படின்ற மாதிரி. எனக்கு இவன் வந்துட்டு அது வேற பல்லெல்லாம் வேற மாத்திட்டு வந்திருக்கானா. இவன் சிரிக்கிறப்ப பல்லு பலார்னு தெரியுது. அப்படியே ஆமா. எனக்கு வந்து ஓகே முரட்டுத்தனமா மாறிட்டான். சோ அதனால 8.5ல 8/10 கொடுப்பேன் நான் டெஃபினட்டா. யா. ஹேமந்த் சலீபா மஸ்குவரா. மஸ்கேரா 6 கொடுப்போம் ப்ரோ. நானு நேத்தி கொஞ்சம் 2-3 பாஸ் தப்பா போட்டான், கார்னர் கோலு, அதுல அவன் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா அதுதான் இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி அவன் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா ரிஸ்க் எடுத்தான்னா தப்பு கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா, ஆர்டெட்டா இவ்வளவு நம்பி சலீபா உட்கார வச்சு சென்ட் ஜேம்ஸ் பார்க் இவனை இறக்குறதே வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி இந்த மிஸ்டேக்னால திரும்பி இந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கக்கூடாது ஆர்டெட்டா. வாய்ப்பு இருந்தா இறக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஆமாமா கண்டிப்பா. அந்த பையன் அது டெஃபினட்டா ஆர்டெட்டாக்கும் நம்ம வந்து சொல்லணும்டா. ஃப்ரீ ஆர்டெட்டாக்கும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பா ஆமா இறக்குவாங்க. எக்ஸாக்ட்லி. அதான் ப்ரோ, நிறைய பேர் அவனுக்கு வந்தப்ப லெகசி நம்பர்லாம் அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன பசங்களுக்குலாம். அவன் லெகசி நம்பர் கொடுக்கும் போதே நிறைய பேர் என்ன இவனுக்கு நம்பர் 3 கொடுக்குறானுங்க அப்படின்னு யோசிக்கும் போது, ஆனா பெட்டா அதான் சொல்றேன். அந்த சைனிங். நேரத்துல ஆர்டெட்டா அவனுக்கு பண்ணினதும் கரெக்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆமா செகண்ட் ஹாஃப்ல அவன் வந்து அந்த இப்ப நீ சொன்ன மாதிரி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிஸ் பாஸ் எல்லாம் பண்ணினான். ஆமா அது வந்துட்டு அவனை அஃபெக்ட் பண்ண விடாம ஓகே. ஏன்னா இப்ப சின்ன பையன் பசங்க தான் அதான் பண்ணுவானுங்க. ஐயோ நம்மளாலதான் கோல் போச்சு, இவ்வளவு கஷ்டமான கேம்ல வந்திருக்கோமே, ஆமா நம்மளாலதான் கோல் போச்சுன்னு அது வந்து அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இல்ல இது அது சலீபானா நம்ம இவ்வளவு யோசிக்க மாட்டோம். அத வந்து உடனே ஹுக் பண்ணியிருந்தாலும், ஐயோ நம்ம தப்பு பண்ணதுனால தான் ஹுக் பண்ணிட்டாங்க ஆமா 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 அப்படின்ற எண்ணம் கரெக்டா வந்திருக்கும். 45 மினிட்ல பண்ணான். 45th மினிட்ல பண்ணும்போது ஓகே, நமக்கு சான்ஸும் கொடுத்தாங்க ரிடெம்ஷனுக்கு, இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி கரெக்டான ஆமா. மூவ். கரெக்டானதுதான். அதான் அந்த சப்ஸ்டியூஷன் வந்து யாருமே குறைய சொல்ல முடியாது இல்ல bro. இல்ல எனக்கு வந்து லைக் இந்த மேட்ச் நம்ம தோத்துருந்தா கூட நான் அவன் மேல குறை சொல்லிருக்கவே ஆமா மாட்டேன். ப்ரோ, யாருமே கண்டிப்பா நான் ப்ரோ குறை என்ன நம்மளோட சீசன்ல இப்ப டாப் 5 பிளேயர்ஸ் போட்டீங்கன்னா மஸ்கரா இருப்பான் ப்ரோ அதுல. இருப்பான் கண்டிப்பா. சோ யா, யா, அந்த யா. அந்த அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணியிருக்கான் அவன் நமக்கு. சோ நல்ல அதான் அந்த தப்பு மேட்ச் ரிசல்ட் பாதிக்கவும் இல்லை. சோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சோ 6 கொடுப்பேன் நான். யா ஃபேர் பாயிண்ட். விஜய் ஜூரியன் டிம்பர் 10 IG வச்சுக்காங்க IG 10. தான் ஜூனியர் டீம். பாஸ்டர் டிம்பர் அந்த இது போடுறப்பெல்லாம் வந்துட்டு பைபிள் வர்ஸ் போடுறப்பெல்லாம் நம்ம வந்து தோக்கவே இல்லைன்னு. அந்த இவன் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ். நான் ஆக்சுவலா வந்து ஹேமந்த் ஞாபகம் இருக்கா? நம்ம இப்பதான் பேசியிருந்தோம். டிம்பர் வந்துட்டு அந்த கிராஸ் போடுறது வந்துட்டு அந்த இதுவா இருக்கணும், ஆமா பெட்டரா இருக்கணும்னு. இந்த கேமுக்கு அதுக்கெல்லாம் ஏத்தா மாதிரியான சர்ன்னு போட்டோம். ஹாஃப் ஸ்பேஸ் அதேதான் கிராஸா இருக்கட்டும், வைடு கிராஸா ஸ்ரீனிவாஸ் ப்ரோ இருக்கட்டும். கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நேத்தி. நம்ம போன வாரம் கொஞ்சம் லைட்டா டிம்பரை கடிச்சு வச்சிருப்போம் அப்படின்னு. கேப்ரியலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருப்பாங்க bro. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. டிம்பருக்கு தான் எனக்கு ரைஸ் தான்ப்பா. ம் இல்ல ரைஸ் தான். டிம்பர் கிட்ட என்ன விஷயம்னா, அவன் பில்ட் லைக் அ பாக்ஸர் தான். அதனாலே என்னன்னா மத்தவனுங்க அவன் கிட்ட வந்து வர்றபோதே அந்த ஒரு ஓகே இங்க இருந்து பால் போகாது,
இல்ல அவங்க கிட்ட பால் எடுக்க போறான்னா ஓகே கண்டிப்பா பால் எடுத்துருவான் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். அவன் சைஸுக்கும் அவன் ஹைட்டுக்கும் அவன் ஸ்ட்ரென்த் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சம்பந்தமே இல்லை என்ன ஆமா பொறுத்தவரைக்கும். ஆமா அவன் 6 ஃபுட் இருக்கான். அவனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கு பாருங்க. அவன பால் அவன் வந்து நாக் ஆஃப் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா உன் கால் கிட்ட பால் 2 பேர் இருந்தாலும் அவன் ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிடுறான். அது எனக்கு நிஜமாவே ஏசிஎல் வந்த பிளேயர் தானா இவன் அப்படின்னு தோணுது எனக்கு. அந்த அதாவது மாதிரியான ஒரு எனக்கு வந்து ஒயிட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பிளேயர். இந்த மொமெண்ட் வரைக்குமே ஒயிட் வந்து திரும்ப இந்த டீம்ல ஆடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். ஆனா இந்த ஒரு மொமெண்ட் இந்த ஒரு ஒரு கேம்ல கூட டிம்பர் ஏன் ஸ்டார்ட் பண்ணா ஒயிட் ஸ்டார்ட் பண்ணிருக்காமே ஒரு எண்ணம் வந்ததே இல்ல. இல்ல இந்த பொசிஷன்ல ஒயிட் ஏதோ டிஃபரெண்டா பண்ணிருப்பானே அப்படின்ற எண்ணம் இது வரைக்கும் வரல. அதுவே வந்து ஒரு பயங்கரமான, அதாவது ஒரு ஃபேன் ஆஃப் ஒயிட் அவனை வந்து கன்வெர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பேசுது. வேற எதுவுமே கிடையாது. அக்ரஷன் எதுவுமே வந்து இப்போ மத்தவங்கள மாதிரி அவன் வெளியே இது காட்டுறது அது காட்டுறது எதுவும் கிடையாது. ஒர்க் ஹார்ஸ் அப்படியே இறங்கி வேலைன்னா வேலைதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ட்விட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் அப்ப ஒயிட்டோட வாழ்க்கை அப்படின்னா டே 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 இதுக்கு பேர் தான்டா ரொட்டேஷன். நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸா இத பார்த்தது கிடையாது இல்ல. அதனால உனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே தெரியுது. ஒரு 4 சீசனா கிப்ஸும் சாங்யாவும் தான் நம்மளோட ஃபுல் பேக் ஆடிட்டு இருப்போம். யாரும் ஆட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் டிம்பர் வந்து எவ்வளவு வேணா பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். fill in the blanks தான். நீங்க 10 15 போட்டாலும் ஓகே. நான் ஆக்சுவலா கேப்ரியலுக்குமே 8.5 கொடுக்குறேன். இல்லாட்டி நான் 9.5 கொடுத்துருப்பேன். டிம்பர் எனிதிங் மொரட்ட பெர்ஃபார்மன்ஸ். இந்த சுபிமெண்டி நான் எடுத்துக்கிறேன். சுபிமெண்டி வந்து ஆக்சுவலி நான் எதிர்பார்த்ததை விட நல்லா விளையாடணும். நான் வந்து இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் அடிச்சிருவானுங்க, 3 பேர் சேர்ந்து வந்து ஒன்னா சேர்ந்து வந்து போட்டு அடிச்சு நொறுக்குவானுங்கன்னு நினைச்சேன். பட் அந்த ஜார்ஜினியா என்ன பண்ணுவானோ அது அப்படியே அழகா பண்ணான். எனக்கு அதான் டிம்பர் இவன் கிட்ட பிடிச்ச ரொம்ப விஷயம். நிறைய பேர் பார்ட்டி சொல்லுவாங்க. பார்ட்டி இஸ் குட், நோ டினைங் தட். பார்ட்டி வந்து ஒரு காலத்துல வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரா இருந்தவன் தான். நான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்லாம் சொல்லலாம், எனக்கு எப்பயுமே பார்ட்டியை விட ஜார்ஜினியா பிடிக்கும். ஏன்னா அவன் வந்து இன்னும் அந்த இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் பால் வெர்டிகல் பாலாவே எப்பயுமே யோசிக்க மாட்டான். அவனுக்கு வந்து கேமை மூவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எப்பயுமே தெரியும். சுபிமெண்டி எக்ஸாக்ட்லி நான் ஆக்சுவலா இருக்கிற சைனிங்ஸ்லயே நான் மோஸ்ட் எக்ஸைட்டட்னா ஃபர்ஸ்டே சுபிமெண்டிக்கு தான் இருந்தேன். மோர் தென் எஸ். ஏன்னா நம்ம கேம் எப்படி விளையாடுறோங்கிறத மாத்த போறவனே வந்தான். இந்த கேம்ல வந்துட்டு நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே விளையாடணும். அவன் என்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டா பண்ணா. அந்த டிம்பருக்கு போட்ட பால் எல்லாம் கோலா முடிஞ்சதுன்னா சூப்பரா இருந்திருக்கும். இட் வாஸ் திஸ் க்ளோஸ் டு an assist too. சோ எனக்கு வந்து சுபிமெண்டி வந்து ஃபேண்டாஸ்டிக் கேம். 7.5 ஈஸிலி. சரியான பால் ப்ரோ. அது சரியான பால். இதெல்லாம் இது வந்து நம்ம ப்ரூனோ போடுவோம். அதே மாதிரி ஒரு ஷாட்டும் ஒன்னு எடுப்பான். அதுவும் ஆக்சுவலா ஸ்கை பண்ணிடுவான். ஆனா அந்த பொசிஷனுக்கு அரைவ் ஆகுறது, அந்த இடத்துல ஒரு ஆள் வேணும்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். எப்பவுமே அந்த இடத்துல பால் விழும் நம்மளோட கேம்ல. அதாவது பாக்ஸுக்கு கரெக்டா வெளியே விழுகும். அதை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. முன்னாடி ஷாக்கா வந்து அப்பதான் ஷாக்கா பூம் நம்ம ஒரு 2 அந்த பொசிஷன்ல எடுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க எப்பவுமே நமக்கு. எனக்கு அது காண்டாவும். எப்ப பார்த்தாலும் அங்க பால் விழுது, ஒரு ஆள் வரமாட்டேங்கிறாங்களே. அதுக்கு கரெக்டா சுபிமெண்டி அரைவ் ஆகிறான் இப்பெல்லாம். அதுவே எனக்கு வந்து பார்க்கும்போது அப்பாடா ரொம்ப நாளா இதுதான்டா வாங்கடான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வாராசா அப்படின்னு வருது. இட்ஸ் ஸ்லோலி கமிங் டுகெதர் மாதிரி தான் இருக்கு. பட் டூ ஏர்லி டு சே திஸ். மேபி லைக் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் கேம் வீக் 12-13 டைம்ல பார்த்தோம்னா அப்ப தெரியும். இப்படி இருந்தாலுமே கேம் வீக் 12-13 டைம்ல ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் வந்துடும் நம்மளுக்கு. எதெல்லாம் வந்து எந்த டீம் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 6 முடியுது, எதெல்லாம் மித்ததுக்கு சண்டை போடுறாங்க அப்ப தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டேஜ்லயும் இது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா இட்ஸ் தேர் ரியலி குட் சைன்ஸ். அது கண்டிப்பா சொல்லும். ஹேமந்த், ரைஸ், டெக்கஷ். ரைஸ் 9 out of 10 இல்லை 10 out of 10 கூட கொடுக்கலாம் ரைஸுக்குமே. எந்த வகையிலையும் நம்ம டிம்பர் சலச்ச பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா என்னோட மேட்ச் ரைஸ் தான். பாகுபலியில பிரபாஸ் பிடிச்சிருப்பான்ல ஒத்தாலா, அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அதான் நேத்தி அதான் ஆப்போனன்ட் ஃபேன்ஸே பார்த்து நிறைய பேர் நான் ட்வீட் போட்டிருந்தாங்க ரைஸை பாராட்டி. நம்ம ஃபேன்ஸோட நேற்று நிறைய பேர் வந்து ஆப்போனன்ட் ஃபேன்ஸே ரைஸ் வந்து ஒரு 100 மில்லியன் பிளேயர் அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணி போட்டிருந்தானுங்க. ஸோ அந்த அளவுக்கு நேத்தி அவன் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. செட் பீஸ் டெலிவரி வந்து ரைஸ் ஒரு வேற லெவல் போயிட்டான்ப்பா. சாக்காவும் நல்லா எடுக்கிறான். ஆனா சாக்கா வந்து A+னா ரைஸ் வந்து A++ அந்த மாதிரி அதுக்கும் மேல ஒரு லெவலா இருக்கும். என்ன சொல்ல, ஒரு கீப்பரே பதறானுங்க அவன் ரைஸ அந்த சைட்ல இருந்து எடுக்கும் போது. அவன் நல்லா எடுக்கிறான். ஆஃப் த பால் டிரான்சிஷன் நேத்தி சுபிமெண்டி போன பேர் கடைசி 10 நிமிஷம் சிங்கிள் மேனா டிஃபெண்ட் பண்ணான்.
ஸோ ஓவராலா நல்ல கேமு. இந்த சீசன் கொஞ்சம் நம்ம சொல்லியிருப்போம் டீசல் இன்ஜின் மாதிரி மோட்டர் ஸ்டார்ட் டைம் ஆகும் அப்படின்னு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே கண்டினியூ ஆகும்னு இவனை நம்புவோம். வந்து பொக்கிஷமா பத்திரமா பாத்துக்கணும்யா. அதுதான் ஆமா. நம்ம கிட்ட இருக்கிறதுல முக்கியமான நல்லா விஷயம். ரொட்டேட் பண்ணணும் ப்ரோ. மிட்ஃபீல்ட்லாம் ஆமா. பால் இருக்கானுங்க. மிட் வீக்லாம் ஆட விடல. அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஒலிம்பியாகோஸ்லாம் ரைஸ் ஆடணுன்ற தேவையே கிடையாது. மெரினோ கிடையாது. இறக்கு நீ. மெரினோ அந்த மாதிரி மேட்ச் நீ இறக்காம நீ வேற என்ன இறக்குனா தான் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆ, ஓர்கார்டையும் மெரினோவும் பக்கத்துல பக்கத்துல போட்டுட்டு ஆமா மனேரிய ஃப்ரண்ட்ல ஆட விட்டுருங்க. ஆமா. ஆமா. யா ஸோ அது ஒன்று. ரைஸ் முடிஞ்சிடுச்சா? அடுத்து விஜய், புக்காயோஸ், எபிரிச்சே எஸ்ஏ எஸ்ஆ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்ம சொன்னோம்ல அவங்க கோலுக்கு அப்புறம் ஒரு லோ வந்ததுன்னு, அப்போ வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் வந்து கண்டினியூஸா ப்ளே பண்ண வச்சாங்க. கொஞ்சம் ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேணான மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸ்டார்டட் வெரி பிரைட்லி, ஆனால் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் லைக் ஐ செட் அந்த ஒரு நம்பர் 10 ஆடுறது, அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கர் பக்கத்துல போய் ஒரு பிளேயர் ஆட போறான் அப்படின்றது நம்ம ஓடேகார்டை வந்து சொல்லும்போது சொல்லுவோம், அங்க ஆடாத, நீ தூரம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. எசேக்கு அது ஆப்போசிட்டா நான் சொல்லுவேன், நீ பக்கத்துல ஆடு, எவ்வளவுக்கு எவ்வளவு நீ பாக்ஸ்க்குள்ள போறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது, எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரைக்கர் கிட்ட போறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. சில டைம்ல அந்த பால் எடுத்துட்டு ஒரு டிரைவ் பண்ணுவான் உள்ள. அதை பண்றதுக்கு நம்ம டீம்ல 3 பேர் தான். ஒன்னு எசா, ஒன்னு சாக்கா, இன்னொன்னு வந்து ட்ரோசா. 3 பேரால தான் அது பண்ண முடியும். நீ அதை பண்ணு, ஃபவுல்ஸ் வாங்குவ. இந்த கேம்ல வாங்கலனாலும் அவன் அதை பண்ண 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 கண்டிப்பா ஃபவுல்ஸ் நிறைய வாங்குவான். அதாவது முன்னெல்லாம் வந்து சாண்டி பண்ணுவான், இல்ல வந்து ஜாக் பண்ணுவாங்க. இவங்க அந்த ரன் பண்ணாலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபவுல் நடக்கும், ஒரு ஒரு செட் பீஸ் கிடைக்கும், ஏதோ ஒரு 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 விஷயம் நடக்கும். அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கேஆஸ் வந்து யாருமே கிரியேட் பண்றதுக்கு இல்லாம இருக்கிற இடத்துல எஸ்ஆ இப்போ கிரியேட் பண்றான் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி. எஸ்பெஷலி கேம் ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஷாட் எடுத்ததா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த 1-2 ஆடுறதா இருக்கட்டும், வாஸ் வெரி குட். இன்னும் சான்சஸ் இருக்கு, இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரினால ஸ்டில் ஒரு 7 கொடுப்பேன். 7 இஸ் ஃபேர். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஏல ஐ டோன்ட் திங்க் ஹேமந்த் நீ எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல 7 ப்ரோ, நல்ல செகண்ட் ஹாஃப்ல கூட கோக்ரஸ்லாம் நல்ல த்ரூ பால் உருட்டியிருப்பான். நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கு. நம்ம விஜய் ப்ரோ சொன்ன மாதிரி அவன் நம்பர் 10 வேற மாதிரி யோசிச்சாடுறான். ஓடிகார்ட் நம்பர் 10 வேற மாதிரி யோசிச்சான். அதே தான் நான் மடுவைக்கே சாக்காவும் சொல்லியிருப்போம். நம்ம 2 பேரும் ஒரே பொசிஷன் தான், ஆனா வேற வேற மாதிரி அப்ரோச். இவங்க அதே தான் கியோக்கரஸ் ஹவர்ட்ஸுமே ஒரே பொசிஷன் தான், வேற வேற அப்ரோச். ஆக்சுவலி நல்லா இருக்கு இந்த இது டிஃபரன்ஸ், கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு பார்க்க. அடுத்து நான் வந்து எஸ்ஏ முடிஞ்சிடுச்சா? நான் அடுத்து நீ வந்து இது சாக்கா, ஹேமந்த். சாக்கா நேத்து நல்ல கேம் தான் ப்ரோ. இன்ஜுரிக்கு அப்புறமா வந்து சாக்கா. ஆமா கேப்டன், எக்ஸாக்ட்லி. சாக்கான்னு சொல்லாதீங்க, கேப்டன் சாக்கான்னு சொல்லுங்க. ஆமா. எனக்கு எனக்கு பிடிச்சது நிறைய, அதாவது என்ன சொல்ல, கோல் அசிஸ்ட் இல்லையே தவிர, ஆனா வந்து அவன் எப்பயுமே டான் பண்ணோட நல்லா ஆடுவான் சாக்கா. நான் பார்த்த வரைக்கும் டான் பண்ணோட அவன் மேட்ச் அப் செட் ஆகும் சாக்காக்கு. நல்லா ஒரு இடத்துல கட்டிங் படுக்க போட்டு அப்படி எல்லாம் திரும்பி ஆமா ஆமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம இன்ஜுரில இருந்து வரும்போது நம்ம அப்படியே ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கரெக்டான டைம்ல அவனை நம்ம சப்ஸ்டியூட்டும் பண்ணிருப்போம் அவனை. ஏன்னா அவனை பாத்துக்கணும் நம்ம, ஏன்னா திரும்பிலாம் எதுவும் ஆயிடக்கூடாது சாக்காக்கு. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மடுவைக்க வேற கிடையாது இப்போ நமக்கு. ஸோ சாக்கா தான் மெயினா ஆடணும். ஸோ நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 7 கொடுப்பேன் நான் சாக்காக்கு. 7 கியோக்கரஸ் நான் எடுத்துக்கிறேன். நம்ம முன்னாடி பேசின மாதிரி ப்ராபப்ளி இந்த சீசன் வந்துட்டு இது வரைக்கும் நான் விளையாடினதுல கியோக்கரஸ் பார்த்தது தான். நான் ஸ்போர்ட்டிங்ல ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் அவனை பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு நீ பார்த்த அளவு எனக்கு தெரியாது. பட் ஆனா சூப்பர் கேம் ஆக்சுவலா. நம்ம வந்து எப்படி இருந்ததுன்னா, அவன் எப்படி விளையாடுவான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எப்படி விளையாடுறோம் இன்ஸ்பைட், சும்மா பால்னா ஸ்ட்ரைக்கருக்கு மட்டும் பால் உருட்டுறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. நம்ம அது வந்து நம்மளுடைய பிரின்சிபல்ஸ் வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இவனுக்கு பால் போடுறோம், இங்க இதுதான் நடக்க போகுதுங்கிறத அவனும் புரிஞ்சுக்கிட்டான். அது வந்து இந்த கேம்ல தான் எனக்கு வந்து இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து லைக் பிசிக்கல் பேட்டிலா இருக்கட்டும், அவன் வந்து பால்ஸ் டியூவல்ஸ் வின் பண்றதா இருக்கட்டும், இல்ல லே ஆஃப் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணினான் த்ரூ அவுட் தி கேம். எனக்கு வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்ற ஒரு விஷயம், 27 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுக்கு மேல அவன் ஃபர்ஸ்ட் வச்சு இம்ப்ரூவ் பண்ணுவான்லாம் எதிர்பார்க்கறதுங்கிறது முடியாத காரியம். அவனுடைய விஷயத்துக்கிட்ட வச்சு நம்ம அவனை எவ்வளவு மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ அதுதான். ஐயோ அவங்க அதுல டச் ஹெவியா போட்டா, நீ மேக் ஹிம் பிளே த சேம் சிச்சுவேஷன் 100 more times, 99 times அவன் டச் ஹெவியா தான் இருக்கும். அது மாத்த முடியாது 27 வயசு பிளேயர்.
ஆனா அந்த இதுல அவனுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்னவோ அதுக்கேத்த மாதிரி சூப்பரா விளையாடினான் கேம்ல. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து சிங்க் பிட்வீன் டீம்மேட்ஸ் அண்ட் ஹிம் அண்ட் டீம்மேட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்ல எல்லாருக்கும் இருந்த டவுட், எனக்கும் இருந்த டவுட் என்னன்னா போர்ச்சுகீஸ் லீவ்ல இருந்து வரான், பிசிக்காலிட்டி ஆஃப் பிரீமியர் லீக் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்ற கொஸ்டின் இருந்தது. அதுக்கு வந்து அவன் வந்து ஆன்ஃபீல்ட்லயும் ஆன்சர் பண்ணல. ஹி பிளேட் வெல், பட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கேம்ஸ்லாம் கோல் ஸ்கோர் பண்ணா எல்லாம் பண்ணான், பட் அந்த ஆன்சர் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டவுட்ஸ் வந்து இன்னும் ஹேங்கிங்கா இருந்தது. இந்த கேம்ல அதுக்கான ஒரு ஆன்சர் தெரிஞ்சது. அவனால அதை ஹேண்டில் பண்ண முடியும். மென்டாலிட்டிடா, செம்ம மென்டாலிட்டி. லாங் இந்த லீக் வந்து லாங்காவும் இருக்கும். 38 கேம்ஸ் போகுது. 38 கேம்ஸும் பிசிக்கலா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். நமக்கு பிரீமியர் லீக் ஃபேன்ஸா தெரியும் இது 38th கேம் கூட பிசிக்கலா தான் இருக்கும். அப்படின்னும் போது அந்த பிசிக்காலிட்டியை ஹேண்டில் பண்றதுக்கு போத் பிசிக்கலும் வேணும், மென்டாலிட்டியும் வேணும். அது ரெண்டுமே ஒரு காட்டுனது இந்த கேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்க யோகரேஷோ 7/10 தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். சூப்பர் கேம். 7.5 கூட சொல்லுவேன் நானு. ரொம்ப நல்ல கேம். ஹோப்ஃபுல்லி இட் கண்டினியூஸ். ஹேமந்த், இவன் ட்ரொசார்டும் அதே தான் ப்ரோ. 7/10 கொடுப்பேன் நான். அதான் நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பத்தில் பேசுன மாதிரி அவன் விங்கில் ஆடினதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா கீழே வந்து ஆடினது பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. மேபி கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் வேலையாக பண்ணியிருக்கலாம், மார்டினெல்லியை கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல பெருசாக ட்ரொசார்டு இருந்த மாதிரியே எனக்கு தெரியல, நம்ம கோல் தேடிட்டு இருந்தப்பயோ இது பண்ணப்பயோ. ஆனால் வந்து அதான் அவனோட வேலையை நேற்று நல்லா இது பண்ணான். முடிஞ்ச அளவு பெனல்ட்டி வாங்க ட்ரை பண்ணான். அதனால் ரெஃப்ரி குழுக்கில் தள்ளி விட்டதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டு இது பண்ணிட்டு இருந்தான். ஆனால் ரெஃப்ரி கொடுக்க மாட்டேன்ட்டான் அவன்கிட்ட. ஆனால் ஓவரால் 7. ட்ரொசார்டு வந்து அதான் ப்ரோ, எனக்கு வந்து ட்ரொசார்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ல பல ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து அன்னைக்கு ரொம்ப எனக்கே பிரச்சனை இருந்துச்சு. பட் ஐ மீன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் ரோல். ஆமா, அது வந்து லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் மீன்ஸ். அதான் அவன் வந்து 50 ஜிஎன்ஏ வச்சிருக்கான் ப்ரோ. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட்லாம் ரிப்ளேஸ் பண்ண முடியாது நம்ம டீம்ல. அவன் வந்து கொடுத்த அந்த 50 ஜிஎன்ஏ எல்லாம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம எஸ்ஏ தான் பண்ணுவானான்னு தெரியாது, பண்ணணும் ஆனா பண்ணுவானா நமக்கு தெரியாது. ஆனா ட்ரொசார்டு பண்ணுவான். ஸோ அதை நம்ம வைக்கணும். அது டெஃபினட்டா அவன் பண்ணுவான் ப்ரோ. அவன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கீ மொமெண்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ட்ரோசார்டு வந்து ஒரு ஸ்டிங்கர் ஆஃப் கேம் விளையாண்டு நான் பார்த்ததே இல்லை. அதாவது அவன் லோவர் கேமா இருந்திருக்கு, ஆனா ஸ்டிங்கர் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் விளையாண்டதே கிடையாது. யூ வில் கெட் அட்லீஸ்ட் ஒரு 6.5 to 7 வந்து ஒரு கேமுக்கு கண்டிப்பா ட்ரோசார்ட் கிட்ட இருந்து கிடைச்சிரும் அப்படின்றதுதான். அந்த போஸ்ட்ல அடிச்சது 2 வருஷம் அடிச்சு ட்ரொசார்டா தான் நெட்டு கிழிஞ்சிட்டு இருக்கும். கொஞ்சம் கனெக்ஷன் ஒழுங்கா பண்ணியிருக்க மாட்டான். அது இல்லைன்னா சொருவான் ட்ரொசார்ட். அதான் லெஃப்ட் ரைட்லாம் அவங்ககிட்ட அதான் லெஃப்ட் ரைட்லாம் கிடையாது ப்ரோ. எதுவாக இருந்தாலும் சொருவான். அந்த இதுல அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. ட்ரொசார்ட் 7/10 அது கூட வந்து ஜஸ்டிஃபைட் தான். சலீபா, ஐ திங்க் சலீபா வந்ததுக்கு அப்புறமும் சூப்பரா விளையாடினான். அவனுக்கு வந்து குறை சொல்ற மாதிரியே விளையாட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes வந்து கொஞ்சம் பேஸ்கா இதுவாச்சு. ஸோ அவனுமே வந்துட்டு 7/10 தான் நான் சொல்லுவேன். ஓடகார்டு அந்த குட்டி கேமியோக்காவே வந்து நான் 7/10 கொடுப்பேன். வந்து சர்ரு புருன்னு போகுது பால். எனக்கு அதெல்லாம் வந்து முதல்ல சொன்ன மாதிரி செம்ம ஜாலியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. வேற யார் வந்தானுங்க, மெரினோ போட்டதுக்காகவே 8/10 அவனுக்கு. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நீ ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். உன் பொசிஷனு, நீ மிட்ஃபீல்ட்ல நின்று ஓடி நடுவுல மாட்டிக்கின்னு பால் எடுக்க முடியாம இந்த நேரத்துல ஒரு கோல் தேவைடா மெரினோ. உன் வேலை அந்த ஏரியால போயிட்டு ஒவ்வொருத்தனையா புடிச்சு அடிச்சு எம்பி கோல் அடிக்கிறது. நீ அது மட்டும் பண்ணு போறோம். எனக்கு மார்டினெல்லி அப்படிதான். நீ வந்து ரொம்ப எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இந்த நேரத்துல இவ்வளவுதான் பண்ணணும். We are chasing a goal and this is what we have to do. கோல் சேஸ் பண்றோம்னா we have to score a goal. நீ முதல் நிமிஷத்துல இருந்து 60வது நிமிஷம் வரைக்கும் அப்பா நான் அப்படி பண்ணா பரவாயில்லையா, நான் இப்படி பண்ணா பரவாயில்லையா, இந்த நேரத்துல இவ்வளவுதான் தேவை. டூ இட், சிம்பிள். மார்டினெல்லி டாப் கோல் ஸ்கோரர் ப்ரோ மெரினோ 2025ல நம்ம கிளப்புக்கு டாப் கோல் ஸ்கோரர். அதான் சொல்றேனே, மெரினோ எல்லாம் ப்ராப்பர். மெரினோ எல்லாம் 8/10 கொடுப்பேன் நான். அந்த கோல் போட்டதுக்காகவே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். தப்பு எதுவுமே பண்ணல. இவனுக்கும் அதே தான், மார்டினெல்லிக்கும் அதே தான் 7/10 கண்டிப்பா. ஓடகார்டு 7/10. வேற யார் வந்தானுங்க? மைல்ஸ் லூயிஸ் கேலி. சிம்பிள். அவனும் வந்தா சிம்பிளா முடிஞ்சிச்சு. யூஸ்வலா நம்ம கம்மி டைம் விளையாடினா கொடுக்க மாட்டோம், வின் பண்ணிருக்கோம். அவனுக்குமே ஒரு 7/10 கொடுக்கலாம், வின் பண்ணிருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான ஒரு பிளேயரோட ரேட்டிங் கொடுத்தே ஆகணும் இந்த வாட்டி. நீங்க யாரு மறந்துட்டேனே? எடிஎன் கேட்டியா? எட்டிஎன் கேட்டியாக்கு வந்து 15/10. அந்த ஒரு இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டர் விட்டப்போ எனக்கெல்லாம் வந்து தெரியல எனக்கு. நம்ம கூட எமிரேட்ஸ்ல போடுவான், எஃப்ஏ கப்ல ஒரு கரபா கப்ல போடுவான், மொரட்டேட்ரோ ஒன்னு போடுவான் நம்ம கூட. அதேதான், எல்லாம் மாறிடுச்சுடா. இது வண்டி மாறலடா அப்படின்னு பாத்து நின்னேன். வந்து கடைசியில நறுக்குன்னு ஒரு கோலை போட்டான். சரியான ஃபினிஷ் ப்ரோ. அது சரியான கண்ட்ரோல் பண்ணி சரியான ஃபினிஷ் கண்டிப்பா. ஸோ ஐ மீன் லைக் மற்றபடி சொல்லணும்னா ஆர்டெட்டா வந்து இது வந்து 10/10 கேம் மேனேஜ்மெண்ட். இது லைக் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மினிட்
நம்ம எந்த ஆட்டிடியூடோட கேம்குள்ள போனோம், அவன் வந்து மாஸ்கோயர் ஹாஃப் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த நேரத்துல நான் ரிஸ்க் எடுக்கணும். ஆனா என்னுடைய விதத்துல தான் நான் ரிஸ்க் எடுப்பேன். கண்ட்ரோல் ரிஸ்க் எடுப்பேன். ஆனா அந்த கண்ட்ரோல் நீ ஏன் எடுக்கிறேன்னா என் டீமை நான் பிலீவ் பண்றேன். அது வந்து ஒரு இந்த 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 சீசன்ல நான் எனக்கு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி டீமை பிலீவ் பண்றது வந்துட்டு ஃபுல் இதுவா இருந்துச்சு. 10 on 10 இந்த கேம்ல குறையே கிடையாது. ப்ளீஸ் டூ மோர் ஆஃப் திஸ். அதை விட அதுக்கப்புறம் பிரஸ்ல போயிட்டு அந்த ரெஃபரி டிசிஷன் பத்தி பேசும்போதும் யாரையுமே பிளேம் பண்ணாம அப்படியே வந்து அப்படி ஊசி குத்துன மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு போனான். அப்ப ஓகே டேக் இட் யூ சே. இதான் மேனேஜர் ஆஃப் தி மந்த். இதுல ஒரு 2 முக்கியமான விஷயம். ஒன்னு கேரஃபியோரி டவல். அதுல என்ன ஆச்சு யாருக்கா தெரியுமா? அது என்னவோ வந்து நான் ஒன்னு படிச்சேன் வந்துட்டு 2 டீமுமே அக்ரி பண்ணாதான் டவல் யூஸ் பண்ண முடியும். அந்த டவல் வந்துட்டு நிக்போ போற டவல், அதனால தான் அவனால எடுக்க முடியல. நியூ காசல் செட் நோ டு டவல்ஸ் அப்படின்னு போட்டாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ இட் இஸ் ஆர் ஹவு வேலிட் இட் இஸ், பட் வாட் எவர் இட் இஸ். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்னன்னா டவல் எடுத்து அடிக்கிறது கூட ஒரு பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி உங்க ஊர்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிளிஃபை பண்ண மாட்டாங்க கேமை. டவல்ல தொடச்சி போட்டா இப்ப என்ன எக்ஸ்ட்ரா 40 மீட்டர் போடுவானா, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா போட போறான். அந்த 2 மீட்டர் தான் கேம் ஆஃப் மார்ஜின்ஸ் சொல்றாங்க நம்ம கிட்ட. அதாவது மொரினியோ வந்து சொல்லுவாங்க, மொரினியோ வந்து ஃபர்ஸ்ட் டர்ம் செல்சி வரும்போது பால் பாய்ஸ் எல்லாரையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். எப்படி பால் பாய்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலாந்துல அந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. அவன் வந்து பால் பாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். டிலே பண்ணு, ஆப்போனன்ட்ஸ்க்குனா டிலே பண்ணு, நமக்குனா டக்குன்னு கொடுக்கணும் பால். ஆப்போனன்ட்ஸ்னா அவன் வந்து எடுக்கிறதுக்கு தள்ளி விட்டுறணும். இப்பதானே வந்து டப்பு டப்புன்னு பால் தூக்கி போடுறானுங்க. அப்படியே பாவத்துல. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஜோலின்டன் கம்யூனிட்டி வந்து கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு மிகேல் பெலினாக்கும் அவனுக்கும் சண்டை. எனக்கு அப்பதான் தோணுச்சு, நீ வந்து புள்ளி, நீ பேசிக்கலி அவ்வளவுதான். உன்னை ஒரு ஃபுட்பாலரா என்னால சத்தியமா ரேட் பண்ண முடியல. யார வேணா எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். என்ன அவனால வந்து ஒரு ஃபுட்பாலரா ஐ எம் நாட் ஏபிள் டு ரேட். அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது ஹை ஹார்ஸ்ல ஆர்சனல் ஃபேன் உட்காந்து பேசுறானா, ஆமா அப்படிதான் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு பிளேயர் என் டீமுக்கு வேணுமா? வேணாம். இந்த மாதிரி ஒரு டீம் என் டீமுக்கு எதிராக ஆடினானா அவன் ரெக்கார்டு வாங்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன் எல்லா கேமும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா சந்தோஷமான விஷயமானு எனக்கு தெரியல. பட் ஐ டோன்ட் லைக் ஹிம் as a ஃபுட்பாலர். அண்ட் அந்த ஃபைட் வந்து பயங்கர இதாக இருந்துச்சு. ஸோ மக்களே, இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ, பிளேயர் ரேட்டிங்ஸ் எல்லாமே. சொன்ன மாதிரி அப்சல்யூட்லி பயங்கர சாட்டிஸ்ஃபைங் வென். அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ மிட் வீக்ல ஒலிம்பியாக்கோஸோட ஆட போறோம். எனக்கு அவங்கள பத்தி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒலிம்பியாக்கோஸ்னா ஞாபகம் வருது நம்ம யூரோப்பா லீக்ல அவங்க கூட வெளியே போனது மட்டும்தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும். ஆனா என்ன ஒரே நல்ல விஷயம், ஹோம் கேம் விளையாடுறோம். நம்ம வேற டீம் ஆயிட்டோம், அவங்க வேற டீம் ஆயிடுக்கானுங்க. ஸோ எல்லாமே இருக்கு. ஒலிம்பியாக்கோஸ்க்கு ஸ்டார்டிங் லைனை பொண்டி பேசிட்டு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்து இந்த எபிசோட முடிச்சிருவோம். ஸ்டார்டிங் லைனப்னா என்ன அகைன் கெப்பா. ஒலிம்பியாக்கோஸ்னாலே எனக்கு அந்த அவுபா மிஸ் தான் ஞாபகம் வரும். அதான் சொல்றேனே, அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நேரம் பேசணும் கூட தோண மாட்டேங்குது கேமை பத்தி. பிகாஸ் இதெல்லாம் பேட் மெமரிஸ், ரொம்ப பேட் மெமரிஸ். அதனால மொரினியோ முட்டி போட்டு கோரம் தெரியுமா, ரியல் மேட்ரிட் நாக் அவுட் ஆகும் அந்த மாதிரி உட்கார்ந்து கண்ணு எல்லாம் கலங்கிருச்சு நீங்க. எனக்கு அப்பாடா எப்படியா ஜெயிச்சிடலாம் போல் இருக்கடா அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. பார்த்தா அந்த கேம் பயங்கர கஷ்டம். அதே கோல் ரூல் உள்ள போயிடுவானுங்க. ஆமா ஆமா, அதே கோல் உள்ள போயிடுவாங்க. அதெல்லாம் பயங்கர டார்க் டேஸ், டிசாஸ்டர்ஸ் டைம்ஸ் பாக்கலாம். எனக்கு அதான் இப்ப வந்து புலம்புறவங்களை பார்த்தா தோணும், வா உன் கண்ணை வந்து திறந்து வச்சு ஒரு ரூம்ல ஒலிம்பியாக்கோஸ் கேம் ரிப்பீட்ல உனக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீ சொல்லி நம்ம இப்ப பெட்டர் ஆஃபா இருக்கோமா வர்ஸ் ஆஃபா. ஒரு சில எவனோ ஒருத்தன் சொன்னானே, ஸ்கோல்ஸ் 20 வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டானே. டேய், இப்ப 20 வருஷம் பின்னாடி கொண்டு போனா நல்லதுதான். 2005ல நம்ம லீக் ஜெயிச்சுன்னு தான் இருந்தோம். நம்ம லீக் ஜெயிச்சுட்டு FA கப் எல்லாம் ஜெயிச்சுன்னு தான் இருந்தோம். இப்ப வந்துட்டு 20 இயர்ஸ் முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் விளையாடிட்டு இருந்தோம் நாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்கோங்க. பட் யா, இதுதான் வந்து லைக் இது நம்ம ஸ்டார்டிங் லைனை பண்ணி பேசுவோம். கெப்பா கண்டிப்பா அவன் ஸ்டார்ட் பண்ணுவான் கேம்ல. ஐ திங்க் லூயிஸ் கெல்லி, ப்ராபப்லி கேப்ரியல், மஸ்குவேரா அண்ட் வைட். சலீபா அண்ட் மஸ்குவேரா நான் நினைக்கிறேன். சலீபா அண்ட் மஸ்குவேரா மேபி. யா வைட். ஏன்னா ஹின்கேபி இன்னும் ஃபுல்லா வரல. ஐ திங்க் அக்டோபர் ஆயிடும் வரதுக்கு. ஹின்கேபி ஸ்டார்ட் அக்டோபர் வந்துருச்சு இல்ல? ஆமா, அது கரெக்ட் இல்ல. ஆனா வந்து இது பட் ஆனா சப்பா வருவான்னு நினைக்கிறேன். ஹின்கேபி வர வாய்ப்பு இருக்கு. இன்ஜுரி ஃப்ரீ கண்டிப்பா சப்பா வரும். அதான் ஆடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு ஃபுல் 60 மினிட்ஸ் ஆடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. முதல்ல 20 நிமிஷம் ஆடுறேன் நான் பார்ப்போம். அதுதான் எனக்கு வந்து இந்த கேம்ல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. மிட்ஃபீல்டுனா ஐ திங்க் நார்கார்ட், மெரினோ ஷுட் டெஃபினெட்லி பிளே. அது மூணாவது ஆள் வந்து நீ யார் ஆட வைக்கிற? ஓடகார்ட் ஸ்டார்ட் பண்றியா? மோஸ்டா ஓடகார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓடகார்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து நொனேரி சான்ஸ் இருக்கு. ஏன்னா நொனேரி வந்து இந்த கேம் கூட பெஞ்ச்ல கூட இல்ல. ஆமா ஆமா, ப்ராபபிலி நொனேரி. ஆமா, ஒலிம்பியாக்கோஸ் தான். சோ மேபி மெரினோ, நார்கார்ட், வனேரி அண்ட் ஓடகார்ட் கமிங் ஃப்ரம் தி பெஞ்சா இருக்கும்.
ஐ திங்க் அப் ஃப்ரண்ட் வந்துட்டு மார்டினெல்லி கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான். பட் மித்த 2 பேர் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மித்த 2 பேர் யார் இருக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு? அதான் ட்ரோசார்டு அதான் எனக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியல. ட்ரோசார்ட் சான்ஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ட்ரோசார்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா சாக்கா அண்ட் ஜியோகரேஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏமா எனக்கு வந்து மேபி ட்ரொசார்ட் உட்காந்து வச்சுட்டு வந்து மார்டினெல்லி யோக்கரஸ் சாக்கா போவான்னு நினைக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுட்டு ஆமா மத்தவனங்களை கூட்டு வந்துருவோம். சாம்பியன்ஸ் லீக் ஆனா ரொம்பவும் நம்ம லைட்டாவும் எடுத்துக்க முடியாது ப்ரோ. கரெக்ட் குரூப் மேட்ச் கரெக்ட் கரெக்ட் நம்ம கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் நம்மளோட கேஷ் மணி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இந்த ஒலிம்பியாக்கோஸ் ஹோம்லாம். ஸோ நம்ம கரெக்ட் கரெக்ட். கோக்கரஸ் அண்ட் சாக்கா ஸ்டார்ட் பண்றது உறுதி யா தான். யா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்சல்யூட்லி. ஆமா மேபி செகண்ட் ஹாஃப்ல நீ வேணா வந்துட்டு ட்ரொசார்டு எசே எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா இப்போதைக்கு that would be it. So ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் விஜய். எனக்கு தெரிஞ்சு ரைஸ் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அவ்வளவு ஈஸியா நம்ம ஆளு இப்படி சாம்பியன்ஸ் சொல்றேன். லீக்லாம் வந்து லைட்டா எடுக்க மாட்டான் நம்ம ஆளு. ரைஸ்னா கேம் யார் மெரினோக்கு பதிலா ஆடுவாங்கறியா? ஏதாவது பண்ணி ரைஸ் உள்ள இருப்பான். ஜூபி மெண்டி ரைஸ்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே. ரெண்டு பேருமே ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். தென் ப்ராபபிலி மெரினோ அப் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அது கூட இருக்கு. யா சோ ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுடைய இது யூசுவலா சொல்றதுதான். நம்ம நியூகாசில் மேட்ச் மூட்ல வந்து இது மறந்துட்டேன். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் நியூகாசில பத்தியும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்டார்டிங் லைனப் அண்ட் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க. அது மாதிரி ஹேமந்த் உங்களுடைய ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ்? 3-0 3-0. விஜய்? நான் ப்ரெடிக்ட் பண்றது இல்ல, பட் இருந்தாலும் சொல்றேன் 2-0. நானும் 2-0 தான் சொல்லுவேன் அந்த கேமுக்கு. ஏன்னா இந்த கேம் நம்ம கோல் விடக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். கண்டிப்பா கோல் ஸ்கோர் பண்ண முடியும். கோல் விடக்கூடாது. அது கோல் விட மாட்டோங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா. சோ இதுதான் நம்மளுடைய என்ன சொல்லணுமா? அந்த பழைய எதுக்கு கொஞ்சம் பழி தீக்கணும் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் போட்டு 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 கொஞ்சம் அடிக்கணும் தான். உக்ரம் புரியுது எனக்கு. அதுக்காக தான் ஒரு கோலுக்காக தான் சொல்றேன்ட்டு. அதனால எனக்கு மறக்க மாட்டேன் ப்ரோ நானு. ஏன்னா அவுபாலாம் ஜாலியா இருக்கிற ஆளு. அவுபாவே ஒரு மாதிரி அந்த கோலை மிஸ் பண்ணி அன்னைக்கு கல்லு மாதிரி நிக்கிற ஆள்றா. அவனையே கரையை வச்சுட்டீங்களா? அது மாதிரிதான். பட் யா இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ் பிளஸ் அடுத்த ஒலிம்பியாக்கஸ் கேமோட ப்ரிவ்யூ. அஃப்கோர்ஸ் ஒலிம்பியாக்கஸ் கேம்ல ஒரு வின்னோட உங்களை வந்துட்டு நாங்க வந்து அடுத்த ரிவ்யூ எபிசோட்ல சந்திக்கிறோம். அஃப்கோர்ஸ் மிட் வீக் எபிசோட் வரும் ஹேமந்தோட. Do wait for that and thanks a lot for joining me, Vijay and Hemant. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். Thank you guys. Take care.